ஓகே. டுடே என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ஆல்ரெடி ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல சாய் மெக்கானிக்ஸ் எல்லா சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ராப்ளம் கொண்டு நடத்தி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல மொத்தம் 5 சாப்டர் இருக்கு. என்னன்னா அப்படின்னா பேரிங் கெப்பாசிட்டி சைடு ஒரு சாயோட பேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறது. அதான் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் சொல்லு. அதுக்கு அடுத்து ஃபைன் ஃபவுண்டேஷன், அதுக்கு அடுத்து எர்த் பிரஷர், அதுக்கு அடுத்து ஸ்டெபிலிட்டி ஸ்லோப், லாஸ்ட் ஒன் சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த ஃபைல் ஃபவுண்டேஷன்லயே உங்களுக்கு சாயில் டெஸ்ட் ஒன்று வந்துடும். அப்போ மொத்தம் 5 சாப்டரா பிரிச்சிருக்கேன். நான் 5 சாப்டர்ல இருந்து மொத்தம் 10 கொஸ்டின் கேட்பான். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சாயில் மெக்கானிக்ஸ் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அதே மாதிரி வெயிட்டேஜ் இதுக்கும் கொடுக்கணும். சாயில் மெக்கானிக்ஸ்ல அத்தனை சாப்டர் படிச்சு 10 to 11 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது 5 சாப்டர் படிச்சுட்டா 10 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப வளவளன்னு போகிறது இல்லை. எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவையோ அதுதான் கொடுக்க போறேன். 10 கொஸ்டின் ஏரியாவுக்கு கரெக்டா கொடுத்துடும். ஃபவுண்டேஷன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் 1 ஹவர் நடத்துவாங்க, ஒரு செஷன் நடத்துவாங்க, ஏன் 2 செஷனோட நடத்துவாங்க. நானே ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி நடத்திக்கிட்டேன். ஆனா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது கொடுக்கணுமோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் கொடுத்து தேவையான விஷயங்கள் நம்ம தரக்கூடாது. அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு என்ன படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அதுல தெளிவா இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவை அதை கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் கொடுத்துருங்க. ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்தவரை ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு இடத்துல போட போறோம் அப்படின்னா ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப எழுதிருங்க, ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் போடுங்க. ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நீங்க எந்த இடத்துல போட போறீங்களோ அதோட லொகேஷன் எடுத்து செக் பண்ணணும். ஓகே. அப்ப ஃபவுண்டேஷன் நான் சொல்லுவேன், சால ஃபவுண்டேஷன், டீ ஃபவுண்டேஷன் இருக்குது. இப்ப நார்மலா நீங்க சாய்க்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க நார்மலா போடக்கூடிய எல்லா ஃபவுண்டேஷனும் சால ஃபவுண்டேஷன் தான். இந்த சாயில் பிரச்சனை இருக்கு, லாங் டெப்த்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க டீ ஃபவுண்டேஷன் போடலாம். நான் ஃபைவ் ஃபவுண்டேஷன்ல அதை நடத்துவேன் உங்களுக்கு 2 டைப்ஸ் என்ன நடக்கலாம். அதனால இங்க என்ன தேவை அதையும் பார்த்தா போதும். அப்ப ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு இடத்துல நம்ம போட போறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். அதுக்கு அந்த இடத்துல சாயில் டெஸ்ட் பண்ணணும். அப்ப ஒரு லொகேஷன் அண்ட் டெப்த்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரியான சாயில்ல ஃபவுண்டேஷன் போட போறீங்க, லொகேஷன் எவ்வளவு தூரத்துல போட போறீங்க, டெப்த். அப்ப உங்களுக்கு 3 மீட்டர் போட போறீங்களா, 3 மீட்டர் கீழே போட போறீங்களா, 3 மீட்டர் அதிகம் போட போறீங்களா, 3 மீட்டர் போட போறீங்களா அப்படின்னா இருக்கு. நிறைய டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. மேஜர் கேட்டகரி நம்ம சாலோ டீப் ரெண்டா பிரிச்சாலுமே டீப் ஃபவுண்டேஷன் நிறைய டைப் இருக்கு. ஃபைவ் ஃபவுண்டேஷன் ஓகே. ஜஸ்ட் எழுதிக்கிறேன், எக்ஸாம்பிள் கேட்டிருக்கா. ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னா அப்படின்னா 3 கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் லொகேஷன் எடுத்து 2 அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரிங் கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா, சிஎன் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. சாயில் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க, SPCன்னு சொல்லுவாங்க. சேம் பேரிங் கெப்பாசிட்டி, சிஎன் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, சிஎஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய செட்மெண்ட் பார்க்கலாம். ஓகேவா? யாரோ வர்றாங்க, வெயிட் அப்படி இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன், லொகேஷன் அண்ட் டெப்த். ஃபர்ஸ்ட் அதுக்கு லொகேஷன் அண்ட் டெப்த். அப்ப அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன முக்கியம் அப்படின்னா நம்ம லொகேஷன் சொன்னேன். அப்ப அந்த லொகேஷன்ல போய் நம்ம என்ன பார்ப்போம், சுத்தி பார்த்துட்டு வருவோமா. நமக்கு ஃபவுண்டேஷன் எங்கே போடலாம், சப்சர்ஃபேஸ் கீழ தான் போடுறோம். அப்ப அந்த இடத்துல சாயிலோட ஸ்டேட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம ஆல்ரெடி சாயை டெஸ்ட் பண்றதுக்கு 4 வகையான டெஸ்ட் பார்த்தோம். டேரக்ட் டெஸ்ட், ட்ரையாக்சியல் டெஸ்ட், அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட், வேன் சியர் டெஸ்ட். இதெல்லாம் இங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல சாயில் மெக்கானிக்ஸ்ல சிஎஸ் ஸ்ட்ரென்த்ல பார்த்தோம். அப்ப அந்த இடத்துல பேரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, சாயில நம்ம சிஎஸ் ஸ்ட்ரென்த் தான் பார்ப்போம். அதுதான் சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிஆர் பேரிங் கெப்பாசிட்டி கிரைட்டீரியா அது ரொம்ப முக்கியம்.
அதை பொறுத்து தான் அந்த இடத்துல நம்ம என்ன டைப் ஆஃப் ரொட்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணலாம். அப்ப சியர் ஆர் வேரிங் கெப்பாசிட்டி கிரைட்டீரியா. அதுக்கு மூணாவது என்னன்னா, அந்த இடத்துல செட்டில்மெண்ட் எந்த அளவுக்கு நடக்குது, ஏன் பைப் ஃபவுண்டேஷன் போடணும் அப்படிங்கிறது காரணம் இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல சாய்வு சீர்சூழல் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது ஏன் முடிவாயிடும் இதுதான் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல செட்டில்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு சேல டெப்த்துக்கு தான் ஃபவுண்டேஷன் கொடுக்க முடியாது. லாங் டெப்த்துக்கு தான் ஃபவுண்டேஷன் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல செட்டில்மெண்ட் கிரைட்டீரியாவை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்ப அடுத்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டாச்சு இது மூணுமே. செட்டில்மெண்ட் கிரைட்டீரியா வெயிட் யாரா வராங்க. ஓகே, அப்ப ஒரு ஃபவுண்டேஷனுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ்ல முக்கியமானது 3 இது கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் அந்த லொகேஷன் டெப்த் ரொம்ப முக்கியம். அதான் கட்டிட்டு சொன்னேன். அதுக்கு பியரிங் கெப்பாசிட்டி கிரைட்டீரியா ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அந்த இடத்துல செட்டில்மெண்ட் எப்படி இருக்கு, செட்டில்மெண்ட் கிரைட்டீரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் எவ்வளவு கொடுக்கணும். இப்ப கரண்ட்ல இன்டீரியர் நான் இன்டீரியர் ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் கேட்டு வச்சிருந்தான். இதுல எப்படி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சாயோட அல்டிமேட் லோடோட அளவு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு யூனிட் மீட்டர் சாயில் ஆங்கிள் ஆஃப் இன்டர் ஆங்குலர் டிரெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்புறம் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். அதாவது கரெக்டா நாம இல்ல, ஒரு சயின்டிஸ்டோட பேர் கொடுத்து ரேங்கின்னு நினைக்கிறேன். கொடுத்து பேரை கொடுத்து இதோட பவுண்டேஷன் எவ்வளவு டெப்த்துக்கு போடணும் அப்படின்னு கொடுத்துட்டு அவன் அந்த பேரை கொடுக்கலாட்டியோட டக்குனு டி மினிமம் ஈக்குவல்னு நம்ம எழுதக்கூடிய பாடம் எழுதிருக்கீங்க. அதை கொடுத்த உடனே நிறைய பாடம் படிச்சிருக்கீங்க. இதுன்னு ஒரு பலமா சொல்லணும். அப்புறம் பார்க்கணும் கியூ கொடுத்துருக்கான், காமா கொடுத்துருக்கான், பை கொடுத்துருக்கான். அப்ப இந்த 3 காம்பினேஷன் நமக்கு இருக்க பாருங்க கொடுக்க ஒரே பார்முலா தான். இப்ப கரண்ட்ல கேட்ட கொஸ்டின் இதுவரை இதுல இருந்து ஃபார்முலா ஒரு டைம் கேட்டிருக்கேன், ப்ராப்ளம் நான் கேட்டதே இல்லை, எதிர்பார்த்தது இல்லை. ஆனா இப்ப இன்டர்வியூ நான் இன்டர்வியூ கொஸ்டின்லயும் ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கோம். இல்லைங்களா? மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன், மினிமம் டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன். அப்ப என்ன அப்படின்னா டி மினிமம் ஈக்குவல் டு கியூ அல்டிமேட் வகுத்தல் காமா ஓவர் பிராக்கெட் மேல 1 மைனஸ் சைன் பை வகுத்தல் கீழே 1 பிளஸ் சைன் பை க்ளோஸ் பிராக்கெட் ஸ்கொயர் போடுது. அப்ப நம்மளுடைய மினிமம் டெப்த்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு மினிமம் 50 சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்ப பார்க்கலாம் பாத்துக்கோங்க, மினிமம் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு ஃபவுண்டேஷன் இடத்துல போட போறீங்க அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கு ஃபுட்டிங் சைட் வந்து ஒரு ஸ்டெப்போ இல்ல வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஃபுட்டிங்கோ ஏதோ ஒன்று போட்டுருக்காங்க. எப்படி இருக்கு இன்னொன்னு இங்கே இருக்கு, இந்த இடத்துல போற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு ஃபுட்டிங்ஸ் ஒரு ஃபுட்டிங் கேப் எவ்வளவு இருக்கணும், அந்த ஸ்பேசிங் எவ்வளவு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப இதுக்கும் இடைப்பட்ட ஸ்பேஸ், இது 1வது ஃபவுண்டேஷன் 2வது ஃபவுண்டேஷன் ஃபுட்டிங் சொல்லி இருக்கு. இதோட வித்து வந்து B1 வச்சுக்கணும், இதோட வித்து வந்து B2 வச்சுக்கணும். அப்ப இது இரண்டுக்கும் இடைப்பட்ட இது பார்க்கணும், இந்த ஸ்பேசிங் பார்க்கணும், இது முக்கியம். அப்ப பக்கத்துல எழுதிருங்க, the spacing of footing is given by the height breadth of the footing in B1 and B2. அப்ப இந்த B1 க்கு ஒரு breadth இருக்கு, B1 breadth weight of the footings தானே, ஏன் இது வரையும் உள்ளது பார்க்கலாம். இது B1. அதே மாதிரி B2 க்கு பார்த்தோம்னா ஏன் இது வரையும் உள்ளது பார்க்கலாம். B1 க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், B2 க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்.
இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுல எது மேக்ஸிமமா இருக்கோ அதுதான் ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கணும். இந்த எஸ்ஸா எடுத்துக்கணும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது V1 V2 இது ரெண்டுல எது மேக்ஸிமம் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அந்த மேக்ஸிமத்தை தான் நம்ம என்ன செய்யணும் ஸ்பேசிங்கா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஸ்பேசிங் the spacing of voting is given by the high breadth of voting in V1 and V2. அப்ப இது ரெண்டுல எது அதிகபட்ச வேல்யூவோ அதை நீங்க ஸ்பேசிங்கா எடுக்கணும்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து வேரிங் கெப்பாசிட்டி அனாலிசிஸ் போட்டுக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், கிளாஸ் ஆரம்பிக்கும் சொன்னதுதான். நான் இதுல ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்டெப்தா அவ்வளவு தியரி நான் எழுத போறது. நான் எது எக்ஸாமுக்கு தேவை, எது கொஸ்டின் எக்ஸாமுக்கு மாதிரி கேட்டிருக்கா, இன்னும் எது கேட்பான், அதுதான் நமக்கு பிடிச்சி எழுது. இப்ப இந்த இடத்துல இதே இடத்துல வந்து நான் தேவையில்லாம பவுண்டேஷனோட டைப்ஸ் எழுதி டி பவுண்டேஷன் இப்படி அஞ்சே ஒரு 10 நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம பைல் பவுண்டேஷன் நடத்தும் போது ஏன் பைல் பவுண்டேஷன் கொடுக்கணும், எந்த கண்டிஷன்ல கொடுக்கணும், பொதுவாக பவுண்டேஷன் இப்படி இருக்கு அப்படின்னா இங்க பேசலாம். இங்கேயே நடத்தி அங்கேயே நடத்தினா வேஸ்ட் ஆனால அங்கேயே அதை நடத்திக்கலாம் அடுத்த சாப்டர்ல, அதனால இங்க அதை இருக்குது. அப்ப நான் கொடுக்கறதே இமிடியட் நோட்ஸ் தான். எக்ஸாம் என்ன கேட்பானோ அதான் 100% கரெக்டா கொடுக்க போறாங்க ஃபவுண்டேஷன். அப்ப அதுல நீங்க சுருக்கி படிக்க கூடாது, அதுக்கான ஒரு வார்த்தை சொன்னேன். அதுவே அவ்வளவு நோட்ஸ் நான் கரெக்டா கொடுக்குற நோட்ஸே அவ்வளவு. வேரிங் கெப்பாசிட்டி அனாலிசிஸ் எழுதிக்கிறேன். இப்ப வேரிங் கெப்பாசிட்டி எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா சாயில் பார்ப்போம். ஒரு சாயில் நம்ம என்ன ஸ்ட்ரென்த் பார்க்கணும், சிஎஸ் ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். ஏன்னா சிஎல்ல தான் சாயில் ஃபெயிலியர் நடக்கும். அப்ப அவன் அதை தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப அதை கன்சிடர் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு 10ஆவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா அவன் மேக்ஸ்ல வீக்னா அவன் மேக்ஸ் கன்சிடர் பண்ணணும். மற்ற இடத்துல நல்லா படிப்பான், நான் அதுக்கு கன்சிடர் பண்ணோம்னா மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டானா ஃபெயில் தான், உள்ள ஃபெயில் ஆனாலும். அதே மாதிரி தான் எது வீக்கா இருக்கோ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணணும். அப்ப சாய் சிஎல்ல தான் ஃபெயிலியர் நடக்கும். அப்ப அந்த சிஎரை தான் நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். அதான் சிஎர் ஸ்ட்ரென்த் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரென்த் தான் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்படி அந்த சாயில பியரிங் கெப்பாசிட்டியை நம்ம டெஸ்ட் பண்றது அப்படின்னு டெஸ்ட் பின்னாடி பார்த்துக்கலாம். இங்கே எப்படி அனாலிசிஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அப்ப அனாலிசிஸ்னா என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வருது, அதுக்கான மீனிங் என்ன டெஸ்ட்ல அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த டெஸ்ட்டை என்ன வகைப்படுத்துறோம், கிளாசிபிகேஷன் பண்றோம், அது மூலமா எப்படி பண்றோம் அப்படிங்கிறது சாயில் டெஸ்ட்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ்ல லாஸ்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல பியரிங் கெப்பாசிட்டி அனாலிசிஸ் போடணும். இதுவரை இருக்கிற எல்லாமே கொஸ்டின் தான், இனிமே எழுத போற எல்லாமே கொஸ்டின் தான். பியரிங் கெப்பாசிட்டி அனாலிசிஸ். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன படம் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு எழுதிக்கிறேன். ஒரு சாயில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரோன்ல வரும். சாயில் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, இந்த அளவு போகும். சாயில் மேல வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், எடுத்துக்கலாம். ஒரு பில்டிங் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னா உங்களுக்கு பில்டிங் தானே, ஒரு பில்டிங் இருக்கும், எடுத்துக்கலாமா? ஒரு பில்டிங்
இந்த பில்டிங் கீழ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் போடுறோம். சாயிலுக்கு கீழ. இப்ப இந்த ஜோன கொஞ்சம் பெருசாக்குறேன். இதுல ஒண்ணு எடுத்து பெருசாக்குறீங்க. அப்ப சாயிலுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரைட். இப்படி எழுதுறேன். இப்ப இதுதான் சாய்வுல இருக்கக்கூடிய போர்ஷன். இந்த மேலேந்து வரக்கூடிய லோடு எல்லாம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் லோடு எல்லாம் இதுக்குள்ள டிராவல் ஆகி இந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ள எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா இப்பதான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படி பிரிஞ்சு இப்படி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்படி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது இது மேலேந்து சப்சர்பேஸ் சாரி சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வரக்கூடிய லோடு இந்த சப்சர்பேஸ்ல இருக்கக்கூடிய இந்த பவுண்டேஷன் நுழைஞ்சு இந்த ஃபுட்டிங் சொல்லியா கீழே போய் வரும். இப்ப பேஸ் ஆஃப் ஃபுட்டிங் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபுட்டிங்கோட பேஸ் ஆஃப் ஃபுட்டிங் என்னன்னா அப்போர்டு பிரஷரை சாய் டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ணாதான் இந்த ஃபுட்டிங் கிளியரா நிக்க முடியும். இல்லாட்டி செட்டில்மெண்ட் ஆகும். இதான் இங்க வரும். அப்ப இங்க பிரஷரை சாயில் என்ன செய்யணும் மேல் நோக்கி டெவலப் பண்ணணும். அது எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் மேல வந்து நீங்க லோடு கொடுக்க முடியும். ஒரு சப்சர்பேஸ் மேல சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்க டோட்டல் லோடு மேல அப்படின்னா அது ஸ்டெடியா நிக்கணும்னா அது எடுக்கிற மேலே ஒரு 2000 நியூட்டன் அளவுக்கு லோடு கொடுங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த 2000 நியூட்டனை சாயிலுக்குள்ள ஃபுட்டிங்ஸ் வந்து பிரிச்சு கொடுக்குது கீழே. அப்ப அந்த பேஸ் ஆஃப் த ஃபுட்டிங் கீழே 2000 நியூட்டன் அப்வர்ட்ல சாயில் டெவலப் பண்ணணும். அப்பதான் மேல இருக்கக்கூடிய இந்த 2000 நியூட்டன் பில்டிங் ஸ்டெபிலிட்டியா நிக்கும். இதுதான் கான்செப்ட். அப்ப நீங்க என்ன இதுல கொடுக்குறீங்க எதுல கொடுக்குறீங்க அப்படின்னா டெப்த்ல கொடுக்குறீங்க. மேலே சொன்னேன் ஒரு ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்றதுக்கான கிரைட்டீரியா என்னன்னா என்ன லொகேஷன் ஆஃப் இதுல உங்களுக்கு பில்டிங் அமைப்பு அதுல ஃபவுண்டேஷன் போடணும், எவ்வளவு டெப்த்துக்கு போடணும், அந்த சாயில செட்டில்மெண்ட் எவ்வளவு நடக்குது, அதுக்கடுத்து அந்த சாயிலோட சிறப்பு இருக்கு அந்த சி எவ்வளவு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஃபவுண்டேஷன் போடுது. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு இவ்வளவு டெப்த் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதுதான் கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கோ. இதுதான் கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கோ. அப்ப நான் இந்த டெப்த் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதான் என்னுடைய டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன். இது எடுத்துக்கிறோம். இதான் என்னுடைய டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன். மினிமம் 50 சென்டிமீட்டர் நம்ம இருக்குது. அப்ப இந்த கீழே டெவலப் பண்ணக்கூடிய இந்த சாயோட பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா எதை கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மேல வரக்கூடிய இந்த பில்டிங்கோட லோடு. அப்ப அந்த லோட வந்து பிரஷர்னு சொல்லுவோம் சாயில. பிரஷர் டியூ டு சூப்பர் ஸ்ட்ரக்சர். இந்த பில்டிங் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கிறேன். அப்ப பிரஷர் டியூ டு சூப்பர் ஸ்ட்ரக்சர். அப்ப இதோட லோடு ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய சாயோட செல்ஃப் வெயிட் இருக்குல்ல, இது லோட தானே கொடுக்குது இந்த போட்டிங்க. புடிச்சு அழுத்துக்குள்ள. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயோட செல்ஃப் வெயிட்
தன்னுடைய ஓன் வெயிட் தான் செல்ஃப் வெயிட்னு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயில். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்ட்ரக்சர் ஃபூட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபூட்டிங்ஸ்னு ஒரு செல்ஃப் வெயிட் இருக்குல்ல, அப்ப செல்ஃப் வெயிட் ஆஃப் ஃபூட்டிங். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நம்மளுடைய சப்சர்ஃபேஸ் மேல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சரோட பிரஷர், அதுக்கடுத்து நம்மளுடைய இந்த ஃபூட்டிங்ஸ் மேல இருக்கக்கூடிய சாயிலோட செல்ஃப் வெயிட், அதுக்கடுத்து இந்த ஃபூட்டிங்ஸோட செல்ஃப் வெயிட். இது மூணு எவ்வளவு லோடு வருதோ அந்த லோடுக்கு எதிர்த்துதான் கீழே இங்க டெவலப் ஆகும். ஒரு லோடு அது பிரஷர் டெவலப் ஆகும். அப்பதான் இந்த ஸ்டெடியா இங்க மேல கூட்டி வர எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 100 வருதுன்னா அந்த மினிமம் அந்த 100 டெவலப் பண்ணாதான் இந்த இடத்துல இந்த இது வந்து செட்டில்மெண்ட் ஆகாமையோ இல்ல மூவ்மெண்ட் நடக்காமயோ ஸ்டெடியா நிக்கும்னு அர்த்தம். அப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராஸ் பிரஷர் சொல்லுவாங்க. இந்த கீழே பேஸ் ஆஃப் த புட்டிங் டெவலப் பண்ணக்கூடிய இதுதான் கியூ போட்டு ஸ்மால் கியூ போட்டு ஸ்மால் ஜி எழுதுவாங்க சர்ஃபேஸ்ல, அதாவது கிராஸ் பிரஷர். அப்ப இது எப்படி டெவலப் ஆகும் பிரஷர்னா மேல் நோக்கி டெவலப் ஆகும். அப்ப இந்த கிராஸ் பிரஷர்ங்கிறது என்ன, எந்த அளவுக்கு டெவலப் ஆகும், மேல வரக்கூடிய மூணு இது பிளஸ் இது பிளஸ் இது மூணையும் சம்மேஷன் பண்ணா எவ்வளவு வருமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் இந்த கிராஸ் பிரஷர். அப்ப வரக்கூடிய டவுன்வர்ட் லோடுகள் எல்லாத்துக்கும் ஈக்குவலா இந்த கிராஸ் பிரஷர் டெவலப் ஆகும். அப்ப எழுதிக்கிறேங்க, கியூ கிராஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா மேல வரக்கூடிய சூப்பர் ஸ்ட்ரக்சரோட லோடு, சாயிலோட செல்ஃப் வெயிட், ஃபுட்டிங்ஸோட செல்ஃப் வெயிட், இது மூணுக்கும் கூட்டினா எவ்வளவு வேல்யூ வருமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் கீழே டெவலப் பண்ணக்கூடிய கிராஸ் பிரஷர். அப்ப கியூ கிராஸ் ஈக்குவல் டு பிரஷர் கியூ டு சூப்பர் ஸ்ட்ரக்சர். கியூ டு சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு போடுது. ஸ்ட்ரக்சர் பிளஸ் அதுக்கடுத்து செல்ஃப் வெயிட் ஆஃப் சாயில் பிளஸ் செல்ஃப் வெயிட் ஆஃப் த ஃபூட்டிங். இது மூணையும் கூட்டி வர்றதுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டி என்ன சார் அப்படின்னா the maximum pressure at which the soil face in shear is ultimate bearing capacity. இந்த மேக்ஸிமம் பிரஷர்ல ஒரு சாயில் சியர்ல ஃபெயிலியர் ஆகும், அப்ப அந்த பிரஷர் தான் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாயிலோட மேக்ஸிமம் பேரிங் கெப்பாசிட்டி சொல்றாங்க. அதுக்கு மேல லோடு கொடுத்தா சாயில் ஃபெயிலியர் ஆயிடும். அதுதான் லிமிட், ஒரு மேக்ஸிமம் பிரஷர். அப்படின்னா அந்த மேக்ஸிமம் பிரஷர் தான் நம்மளோட கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டி. அதுக்கு மேல கொடுத்தோம்னா நம்ம சாயில் என்ன செய்யணும், சியர்ல ஃபெயிலியர் நடக்கும். அப்ப எழுதிக்கங்க கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப நான் கொடுக்குறேன் கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டி. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இப்ப சொன்னதுதான் the maximum pressure at which the soil fails in shear is ultimate bearing capacity. Okay. அப்ப the ultimate bearing capacity QG maxங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா equal to
அதாவது நம்ம கிராஸ் பிரஷரோட மேக்ஸிமம் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப எவ்வளவு பிரஷர் மேல வருதோ அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்ப மேல கொடுக்கக்கூடிய இது நாம சொன்ன இந்த சல்பேட் ஆஃப் சாயில், சல்பேட் ஆஃப் த ஃபுட்டிங், சூப்பர் ஸ்ட்ரக்சரோட வெயிட், இது எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த சாயில் டெவலப் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பிரஷர் இன்டென்சிட்டிக்குள்ள இருக்கணும். அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டிக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க தப்பிச்சீங்க. அப்படி இல்லைன்னா மேல கட்டக்கூடிய பில்டிங் செட்டில்மெண்ட் ஆயிரும், இல்ல ஓவர்டன் ஆயிரும். இங்கிட்ட சாயில் லூசா இருக்கும், அந்த பக்கம் அப்படியே திருப்பி வரும். அப்ப கொலாப்சிங் நடந்து அந்த பில்டிங் இடிச்சு கீழே இருக்கும். அப்ப QG மேக்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி ஈக்குவலா இருக்கும். அதாவது Q அல்டிமேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ரெண்டும் உணரும். அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப QG மேக்ஸ் Q அல்டிமேட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப சாய்வோட மேக்ஸிமம் கிராஸ் பிரஷர் எதுக்கு இருக்குன்னா மேல வரக்கூடிய அல்டிமேட் லோடுக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் கரெக்ட். அப்ப இங்க Q அல்டிமேட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எழுதிங்க விளக்கத்தை. அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, அதான் Q அல்டிமேட் சொல்றோம். ஓகே. அப்ப இதுல மொத்தம் 4 ஃபார்முலா கொடுங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தீங்க, இந்த எக்ஸாம் கேட்டாச்சு. நம்மளுடைய கிராஸ் பிரஷரோட மேக்ஸிமம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. இந்த கிராஸ் பிரஷர் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா உங்களுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சரோட அதோட லோடு ஆர் பிரஷர், சல்பேட் ஆஃப் த ஃபுட்டிங், சல்பேட் ஆஃப் த சாயில், இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து இது ஒண்ணு, மொத்தம் 4-5 ஃபார்முலா போய் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்காம போக மாட்டேன். அடுத்து ரெண்டாவது என்ன சார் அப்படின்னா Q நெட் அல்டிமேட் கண்டுபிடிக்கணும். நார்மல் Q அல்டிமேட்ங்கிறது என்ன, மேக்ஸிமம் கிராஸ் பிரஷர் எவ்வளவு இருக்கோ அது ஈக்குவலா இருக்குன்னு சொன்னேன். அப்ப Q நெட் அல்டிமேட், அப்ப நெட் அல்டிமேட் சபிக்ஸ்ல அல்டிமேட் இது எப்படி இருக்குன்னா உங்களுடைய Q அல்டிமேட்ல இருந்து எதை கழிச்சிடணும் அப்படின்னா அதாவது சர்ஃபேஸ் சர்சார்ஜ் வந்து கழிச்சிடணும், இல்ல ஓவர்ஹெட் பிரஷர் கழிச்சிடணும். அப்ப எழுதிருங்க காமா இன்டு df. இது எப்ப Q நெட் அல்டிமேட்னா அது Q நெட் சேப்னா என்ன அப்படின்னா அதனால இங்க எழுதிருங்க Q அல்டிமேட் மைனஸ் காமா df சர்சார்ஜ் இல்ல ஓவர்ஹெட் பிரஷர் or overburden pressure. ஓகே. அப்ப இதுதான் Q net அல்டிமேட். அதே மூணாவது என்ன சார் அப்படின்னா Q net சேப். சேப்னு வந்தாவே பேக்டரா சுத்தி உள்ள கொண்டு வந்துடணும், பாதுகாப்பு காரணி கொண்டு வந்துடணும். அப்ப Q net சேப்னு வருது. Q net அல்டிமேட் என்ன ஃபார்முலா எழுதுறீங்க, Q அல்டிமேட் மைனஸ் காமா இன்டு df னு எழுதுறீங்க. அப்ப Q net சேப்னு வருது. அப்ப இதுக்கு டிவைடட் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை போட்டுறணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப இதை எப்படி கொடுக்கலாம், இல்லாட்டி மேல உள்ள Q அல்டிமேட் மைனஸ் காமா dfங்கிறது என்ன, Q நெட் அல்டிமேட் என்ன வரல தானே. அப்ப Q நெட் அல்டிமேட் வகுத்தல் கீழே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு கொடுக்கலாம். சரக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு இருக்கு, பாத்துக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது QG மேக்ஸ், ரெண்டாவது Q நெட் அல்டிமேட், மூணாவது Q நெட் சேஃப். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அல்டிமேட் பிரஷர் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அப்ப வெறும் Q நெட் சேஃப் பார்த்தோம். இப்ப அடுத்து நெட்டை தூக்கிட்டு வெறும் Q சேஃப் பார்க்கணும். இப்ப Q சேஃப்னா என்ன சார் அப்படின்னா சேஃப்ங்கிற ஃபேக்டர்ஸ் இதுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப இதோட என்ன செய்வோம் அப்படின்னா அதாவது பண்ணிக்கிறேங்க நாலாவது Q சேஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா Q நெட் சேஃப் வேற சேஃப் வேற. ஃபார்முலா பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ப Q நெட் சேஃபோட Q சேஃப்னா Q நெட் சேஃபோட என்னுடைய சர்சார்ஜ என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். இங்க சொன்ன சர்சார்ஜர் ஓவர்பர்டன் பிரஷர் அதுதான் என்ன சொன்னேன், இந்த காமா இன்டு df சொன்னேன். அப்ப அந்த Q நெட் சேஃபோட Q நெட் சேஃபோட என்னுடைய சர்சார்ஜ் சொல்லக்கூடிய காமா df
கூட்டணும். சரி, கூட்டணும். Q net safe இப்பதான் பார்த்தோம் பாருங்க. என்னது Q ultimate minus gamma T அப்படியோட ஃபேக்டர் அசெட் இப்பதான் பார்த்தோம். அப்ப அது அப்படியே எழுதுங்க. Q net safe இருக்குனால அப்ப Q ultimate minus gamma df பிளஸ் இங்க இருக்குல்ல பிளஸ் gamma df இருக்குல்ல அதை எழுதுங்க அப்படியே gamma df ஹோல் ஃபேக்டர் அசெட். அப்ப இதையும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்குங்க வெறும் Q ultimate ஹோல் ஃபேக்டர் அசெட் இதுதான் QC. அப்ப 4 பார்லாம் கொடுத்துட்டு மொத்தம் 4 பார்லா இருக்கு பாத்துக்கிறேங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன நம்ம கிராஸ் பிரஷரோட மேக்ஸிமம் அல்டிமேட் வேரி கெபாசிட்டி ஈக்குவலா இருக்கணும். வெறும் Q அல்டிமேட் தான் இருக்கணும். அது ரெண்டாவது பார்த்தது Q நெட் அல்டிமேட். அப்ப Q நெட் அல்டிமேட்னா நம்மளுடைய அல்டிமேட் வந்து சர்சார்ஜோட கழிக்கணும், காமா டிஎம் கழிக்கணும். மூணாவது Q நெட் சேவ். அப்ப நீ Q நெட் அல்டிமேட்டோட ஃபேக்டரா சொல்லி போடணும். நாலாவது Q சேவ். Q நெட் அல்டிமேட்டோட காமா டிஎம் சொல்லக்கூடிய சர்சார்ஜை கூட்டணும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். கவனமா இருக்கும். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா ஒரு சாய் ஒரு இடத்துல ஃபுல்லிங்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப அந்த இடத்துல செட்டில்மெண்ட் நடக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். அப்படின்னு சொல்றதோட சாயில பெரிய நடக்கல அப்படின்னு ஞாபகம். பவுண்டேஷன் போட போறோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பவுண்டேஷன் தான் நம்ம கொடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து சாயில பெரிய நடக்காது. அப்ப அந்த சாயோட சியர் கிரைட்டீரியாவை கன்சிடர் பண்ணணும். அதே சேம் டைம் அந்த சாய்க்கு எந்த அளவுக்கு செட்டில்மெண்ட் நடக்கும் அதையும் கன்சிடர் பண்ணணும். அப்ப டிசைன் கொடுத்து எக்ஸாம்ல கேட்பான் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப சியர் கிரைட்டீரியா ஒரு சைடு, இன்னொரு சைடு செட்டில்மெண்ட் கிரைட்டீரியா. இது ரெண்டுல எது லீஸ்ட் இருக்கோ அதெல்லாம் அளவுகள் வேரிங் கெபாசிட்டி எடுத்து அதுக்கு தான் டிசைன் பண்ணணும். ஞாபகம் நல்லா ஞாபகம். அப்ப டிசைன் போடுங்க. ஃபார் டிசைன் இது ரெண்டா கொடுக்க போறேன். எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா பாராகிராஃபா இருந்தாலும் இது ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு சியர் கிரைட்டீரியா, சாயிலோட வேரிங் கெபாசிட்டி எப்படி இருக்கு, சியர் கிரைட்டீரியா. ரெண்டாவது செட்டில்மெண்ட் கிரைட்டீரியா. அப்ப இதுதான் நம்ம கொடுத்துருப்பேன். நீங்க சாயோட வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபுட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ரிஜிடா இருக்கு, ஃபுட்டிங்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கு. அதுக்கு ரெண்டு கொடுத்துருப்பேன், செட்டில்மெண்ட்டுக்கும் கொடுத்துருப்பேன், பிரஷர் கான்டாக்ட் பிரஷர் கொடுத்துருப்பேன். அதுக்கு ஒரு நாம வச்சு சொன்னேன். இது பொம்மை போட்டு கிளே ஃபிளெக்சிபிலிட்டி இப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் அடுத்த என்ன கிளேல ஃபிளெக்சிபிலிட்டிக்கு நல்லா சொல்றேன். ஃபிளெக்சிபிலிட்டிக்கு எப்படி வரும்னா இப்படி வரும் டயக்ராம் கீழே. ஓகே, ரிஜிட்னு வந்தாவே கிளியரா இருக்கட்டும் சாண்டா இருக்கட்டும் செட்டில்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரே சேமா இருக்கும். ரிஜிட்னு ஒரு வார்த்தை வந்தாவே அப்ப இது பிரச்சனை இல்லை. இது செட்டில்மெண்ட் எஸ் வந்து பிரச்சனை இல்லை, கிளேக்கு சாண்டுக்கு ரிஜிட். அதே மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி வந்தா நம்மளுடைய கான்டாக்ட் பிரஷர் வந்து கிளேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நம்மளுடைய சாண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கடுத்து அப்ப என்ன இருக்கா ஒரு வாரம் சொல்லிட்டேன், ஃபிளெக்சிபிலிட்டி கிளேக்கு இப்படி டயக்ராம் வரும், ஃபிளெக்சிபிலிட்டி கிளேக்கு இப்படினா செட்டில்மென்ட்க்கு இப்படி டயக்ராம் வரும். அப்ப கிளேக்கு இப்படி ஃபிளெக்சிபிலிட்டி இப்படி டயக்ராம் வருது அப்படின்னா நல்லா நீங்க ஒரு அப்சர்வ் பண்ணணும். அப்ப சாண்டுக்கு எப்படி வரும் அதோட அடுத்து பார்த்துக்கலாம். ஃபிளெக்சிபிலிட்டி கிளேக்கு இப்படி வருதுன்னா ரிஜிட்க்கு எப்படி வரும், அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா தான் வரும். அப்ப கண்டிப்பா இப்படிதான் வரும், இப்படிதான் வரும். ஓகே, முடிச்சு கிளே ரிஜிட்க்கு இப்படி கொடுத்துட்டேன். அப்ப ரிஜிட்ல கிளேக்கு இப்படி இருக்கு அப்படின்னா ரிஜிட்ல சாண்டுக்கு இதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்படி வரும். அப்ப ஃபிளெக்சிபிலிட்டி கிளேக்கு எப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா தான் வரும். அப்ப இப்படிதான் வரும் எங்க சாண்டு. அப்போ ஒண்ணு நார்மலா நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மத்த எல்லாம் வந்துடும். இன்னொரு விஷயம் நான் வச்சு சொன்னேன், ரிஜிட்க்கு செட்டில்மெண்ட் சேமா இருக்கிற இடத்துலயும் கிளியரா இருக்கட்டும் ஸ்டாண்டா இருக்கட்டும், ஃபிளெக்சிபிலிட்டிக்கு கான்டாக்ட் பிரஷர் சேமா இருக்கும், கிளியரா இருக்கட்டும் ஸ்டாண்டா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்ப அந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பேன், ஒரு இடத்துல கான்டாக்ட் பிரஷர் சொன்னேன்னா அப்ப அதான் நம்மளுடைய இங்க சியர் கிரைட்டீரியா.
இன்னொரு செட்டில்மெண்ட் சொன்னா அதுதான் இங்க செட்டில்மெண்ட். அப்ப டிசைன் பண்ணும்போது நான் அங்கேயே புட்டிங்ஸ் ரிஜிடா இருக்கட்டும், ஃபிளெக்சிபிளா இருக்கட்டும், சாயிலோட ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 எடுத்துக்கிட்டேன். கான்டாக்ட் பிரஷரே எடுத்துக்கிட்டேன், செட்டில்மெண்ட்டே எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் இங்க பவுண்டேஷன் கொடுக்குறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய ஸ்கேல் கிரீடரையும் கன்சிடர் பண்ணலாம், செட்டில்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணணும். அதுல மேக்ஸிமம் லோடு எடுக்கிறது பிரச்சனை இல்ல. மினிமம் இவன் யார் ஃபெயிலியர் ஆகுதோ அவனை தான் கன்சிடர் பண்ணலாம். யார் ஃபெயில் ஆகணும் அவனை கன்சிடர் பண்ணி அவனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவனை பாஸ் ஆக வைக்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஸ்கேல் கிரீடரை ஒரு பக்கம் எடுத்துக்கணும்னா செட்டில்மெண்ட் கிரீடரை ஒரு பக்கம் எடுத்துக்கணும். டெஸ்ட் எடுக்கணும் சாயில் எடுத்து. அதுல எது கம்மியானதுல ஃபெயிலியர் ஆகும்னு பார்க்கணும். ஒரு செட்டில்மெண்ட் கம்மியானது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை அளவுக்கு பீரிங்ஸ் கெப்பாசிட்டி எடுத்துட்டு அதுக்கு டிசைன் பண்ணலாம். இல்ல ஸ்கேல் கிரீடரை ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை அளவுக்கு பீரிங் கெப்பாசிட்டி எடுத்து அதுக்கு டிசைன் பண்ணலாம். இதுதான் ரூல். இதான் எக்ஸாம்பிள் கேட்டு வச்சிருந்தோம். ஏஆர்பி ஒரு டைம் கேட்டு வச்சிருந்தோம். அப்ப எழுதிக்கிறீங்க. இவ்வளவுதான் அடிச்சாரு. இப்ப நான் கொடுத்தது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாவோட இருக்கும். இங்க 2 எக்ஸாம்பிள் கேட்டே இருக்கும். பாத்துக்கிறது. இப்ப இது 2 போட்டாச்சு. செட்டில்மெண்ட் கிரைட்டீரியா. அப்ப அந்த ஸ்கேல் கிரைட்டீரியாங்கிறது என்ன அப்படின்னா மேல கொடுத்த 4 ஃபார்முலாவுல இந்த Q நெட் சேர்த்து கொடுத்தது தெரியுமா? அந்த Q நெட் சேர்த்து என்னன்னா Q நெட் அல்டிமேட் டிவைடட் பை ஃபேக்டர் அசெப்ட். மூணாவது ஃபார்முலா அது. அதாவது Q நெட் அல்டிமேட் வகுத்தல் ஃபேக்டர் அசெப்ட். அது. அதுக்கு செட்டில்மெண்ட் கிரைட்டீரியா என்னன்னா Q நெட் செட்டில்மெண்ட் பிரஷர். அதுக்கு எவ்வளவு அளவு செட்டில்மெண்ட் நடக்குது அதை எடுத்துக்கணும். அப்ப எதுக்குறீங்க? இது பிராக்கெட்ல Q நெட் சேஃப்னு போடுது. அதே இங்கே வந்து நெட் சேஃப்ல அந்த பிரஷர்ல எவ்வளவு செட்டில்மெண்ட் நடக்குது? செட்டில்மெண்ட் பிரஷர். நெட் சேஃப் செட்டில்மெண்ட் பிரஷர். இப்ப உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் இங்க வந்து ஒரு சாய்க்குள்ள சிஆர்பி ஏரியால ஸ்ட்ரென்த் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? இங்க ஒரு வேல்யூ வருது. சம் வேல்யூ. சப்போஸ் இதெல்லாம் கம்மியா இங்க கூட கொடுத்துட்டு இங்க கம்மியா கொடுக்குறேன். இங்க ஒரு 90 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் வருது. இப்ப நம்ம எதுக்கு டிசைன் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது ரெண்டுல எது கம்மியா இருக்கோ இப்ப கூட எடுக்கலாம். இப்ப நீங்க ஒருவேளை நல்லா கவனிக்கணும். இவன் கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணிட்டீங்கன்னா இவன் 90ல ஃபெயிலியர் ஆகும். இவன் ஃபெயிலியர் ஆயிடும். இவனை ஃபெயிலியர் இந்த 90க்கு நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகாது? அப்ப இவனுக்கே 90க்கே நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க. இப்ப அதுக்கடுத்து வரக்கூடிய 100 எடுக்காது. 90 அதாவது 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலியர் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவனுக்கே நீங்க வந்து நடத்திட்டீங்க கிளியர் மாதிரி. அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலியர் ஆகிறவனுக்கு நல்லாவே கிளியரா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான். அப்ப நம்ம இங்க எது மினிமமோ அவனுக்கே நம்ம டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல கூட வர்றவனுக்கு தான் பிரச்சனை இருக்காது அப்படின்னு. அப்ப எழுதிக்கிறேன். இதை நான் அழைச்சிடுறேன். 100 இதுக்கு தான் எழுதுனேன், 90 தான் எழுதுனேன். அப்ப ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணணும். அப்ப எழுதிக்கிறேன். அதாவது டேக் ஆஃப் least of two values is allowable bearing capacity. ஓகே. இப்போ ஒவ்வொன்றா கொடுக்குற பாத்துக்கிறேன். இப்ப என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சென்டென்ஸா கொடுத்துறது போறோம். இப்ப நான் மேல பார்த்தேன்னா பார்க்கலாம் அதெல்லாம் இந்த டிசைன் பர்பஸ்க்கு 2 இங்கிலீஷ் ஸ்டோரி எடுக்கணுங்கிறதுக்காண்டி வெறும் பார்க்கவா கொடுத்தேன். இந்த ப்ரொசீஜர் பத்தி சென்டென்ஸா கொடுத்து அமைச்சிருக்க போறோம் உங்களுக்கு. ஒரு வார்த்தை Q அல்டிமேட், Q நெட் அல்டிமேட், Q நெட் செட், Q சேஃப் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸாம்பிள் கொடுக்க மாட்டான். அப்ப ஒரு Q அது நெட் அல்டிமேட் கொடுத்தா நெட் அல்டிமேட் வேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற வார்த்தையை தான் கொடுப்போம். அப்ப இப்ப மேல கொடுத்த இந்த 4 ஃபார்முலா தான் எழுத போறேன். ஃபார்முலாவை எழுதாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தியரியா எப்படி கேட்கலாம், क्वेश्चन மேக் பண்ணலாம். அப்ப அதுக்கு அந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுக்க போறேன். எழுதிக்கங்க. ஓகே. அதாவது அல்டிமேட் வேரிங் கெப்பாசிட்டி அது வேரிங் கெப்பாசிட்டி போடுறது.
நான் Q அல்டிமேட் கொடுத்தேன்னா மேல QG மேக்ஸ் ஈக்குவல் டு Q அல்டிமேட்டா இருக்கணும்னு அதுதான். அப்ப Q அல்டிமேட் சொன்னா அது வார்த்தை என்ன தியரட்டிக்கல் அப்படின்னா அல்டிமேட் வேரியிங் கெப்பாசிட்டி. இல்ல வேரியிங் கெப்பாசிட்டி. அப்ப the maximum cross pressure intensity at the base of the foundation. அப்ப ஒரு ஃபவுண்டேஷனோட பேஸ்ல மேக்ஸிமம் கிராஸ் பிரஷர் எந்த அளவுக்கு இருக்கோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த லிமிட்டுக்கு மேல சாயில் ஃபெயிலியர் ஆயிடும், சீர்ல ஃபெயிலியர் ஆயிடும். அந்த QG மேக்ஸிமம் தான் அதோட Q அல்டிமேட். நம்ம அதுக்கு தான் டிசைன் பண்ணணும். அப்ப சாயில் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுமோ அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம டிசைன் எடுக்கலாம். அப்ப இந்த மேக்ஸிமம் தியரியா எழுதுன்னு பாத்துக்கிறேன். அதாவது the maximum gross pressure intensity at the base of the foundation at which soil fails in shear. அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப சாயில்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கிராஸ் பிரஷர் அந்த பவுண்டேஷன் கீழே அதுதான் அந்த இடத்துல அதுதான் நம்மளுடைய Q அல்டிமேட். அப்ப அந்த லோடுக்கு தான் சாயில் வந்து ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியர் லோடு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், டிசைன் பண்ணணும். அப்ப the maximum cross pressure intensity at the base of the footings or foundation at which the soil fails in shear. அதுக்கு மேல கொடுத்தா சாயில் ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணணும். அப்ப சாயிலோட சேவியரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த சேவியரிங் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் மேல நீங்க 2 மாடி கட்டுறீங்களா 3 மாடி கட்டுறீங்களா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். அதுக்கடுத்து ரெண்டாவது நெட் அல்டிமேட் வேரியிங் கெப்பாசிட்டி. அது என்ன சார் நெட் அல்டிமேட் வேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னா இவ ஃபுட்டிங்ஸ்க்கு மேல செல்ஃபேட் ஆஃப் சாயில் கொடுத்தனா அதான் சர்ஜார்ஜ் சொல்லுவோம். அப்ப சர்ஜார்ஜ் என்ன செஞ்சிடணும்னா ரிமூவ் பண்ணிடும். இந்த சர்ஜார்ஜ் வந்து ஒவ்வொருலயும் ஒரு மாதிரி இருக்கும். இதே நான் வந்து எபெக்டிவ் ப்ரெஷர் நடத்தும் போது சர்ஜார்ஜ் ஒண்ணு எது சொன்னேன், மேல இருக்கிற பில்டிங் போக சொன்னேன் ஓவர்பர்டன் ப்ரெஷர். அதே கன்சல்டேஷன் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஓவர்பர்டன் ப்ரெஷர் சொல்லும் போது. ஆனா இங்க வந்து சர்ஜார்ஜ் ஓவர்பர்டன் ப்ரெஷர் எது சொல்றோம்னா அது செல்ஃபேட் ஆஃப் சாயில் சொன்னா ஃபுட்டிங்ஸ் மேல இருக்க முடியாது, அதுதான் சொல்றேன் சர்ஜார்ஜ். அப்ப நெட் அல்டிமேட் வேரியிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு எழுதிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியல, மேலே வரல அப்படின்னா தியரி எழுதிருக்கேன். அதாவது QG max equal to Q ultimate. இதுதான் எழுதிருக்கேன் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி Q ultimate. உங்களுக்கு மேக்ஸிமம் கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டில தான் சாயில் ஃபெயில் ஆகும். அப்ப அதுக்குள்ள இருக்க மாதிரி தான் நீங்க டிசைன் பண்ணா லோடு எழுதலாம். ஓகே, அடுத்து ரெண்டாவது எழுதிக்கிறீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா நெட் அல்டிமேட் வேரியிங் கெப்பாசிட்டி. The maximum net pressure intensity. அப்போ ஒரு சாயில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நெட் பிரஷர் இன்டென்சிட்டிக்கு சாயில் என்ன செய்யணும்னா ஃபெயிலியர் நடக்கும். என்ன மோட் ஆஃப் ஃபெயிலியர் நடக்கும்னா ஷியர் ஃபெயிலியர் நடக்கும். அப்ப இந்த மேக்ஸிமம் net pressure intensity that has soil failure is here. இல்ல that cancels shear failure. அப்ப இந்த மேக்ஸிமம் net pressure intensity-க்கு சாயில் ஷியர்ல ஃபெயிலியர் நடக்குது. அதான் Q net ultimate. அப்ப Q net ultimate என்ன? காமா அல்டிமேட்ல இருந்து உங்களோட சாயிலோட நெட் பிரஷரை சாயில் செல்ஃபேட் இருக்கு அதை ரிமூவ் பண்ணணும். அப்ப இந்த மேக்ஸிமம் நெட் பிரஷர்
intensity that causes shear failure. அப்ப Q net ultimate is equal to Q ultimate ல இருந்து உங்களுடைய காமா இன்டு டிஎஃப் கழிச்சிடணும். அப்ப இது மூலம் என்ன செய்யலாம்? மைனஸ் காமா இன்டு டிஎஃப் போட்டுருக்கோம்ல, என்ன செய்யணும்னா சாயில ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். இது மூலம் என்ன செய்யணும் அப்படின்னா soil is removed. I mean அந்த ஃபுட்டிங்ஸ்ல இங்க இருக்கிற சாயில், இப்ப பொருள் இங்க இருக்குன்னா இதுல இருக்கிற சாயில், இது ஒரு செல்ஃப் வெயிட் என்ன செய்யறோம்னா எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்காக என்ன செய்யணும்னா இதை இண்டு போடுறோம், இந்த சாயில ரிமூவ் பண்றோம். உள்ள சாயில் உட்கார்ந்து தோண்டி இருக்க மாட்டோம், சாயிலோட பிரஷரை கழிச்சிடுறது. எவ்வளவு டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன் போடுறோம், அப்ப அந்த டெப்த்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சாயில் ஈடு விட்டுனா அது பெருக்கி அதை கழிச்சிடுறது. டோட்டலா வர இங்க பிரஷர்ல இருந்து கால்குலேட் பண்ணிக்கிறது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா மூணாவது நெட் சேப் பியரிங் கெபாசிட்டி. நெட் சேப்னு வந்தா என்னதான் ஃபேக்டர்ஸ் எப்படி உள்ள கொண்டு வந்துறோம். அப்ப உள்ளுக்குள்ள இதுவரை என்ன பார்த்தோம், Q அல்டிமேட் எந்த இடத்துல சேப் பியர் நடக்கும், நெட் பிரஷர்ல எந்த அளவுக்கு சேப் பியர் நடக்கும், அப்படி ஃபெயிலியர் வந்து தான் பார்த்தோம். இப்ப அந்த ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ண என்ன செய்யணும்னா அதுக்கு இப்ப 10 kN/m² ஸ்ட்ரெஸ்ல சாயில் அந்த பிரஷர்ல சேப் பியர் நடக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி லோடு வர்ற மாதிரி டிசைன் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், அந்த லோட லிமிட் பண்ணி நம்ம டிசைன் பண்றதுக்காண்டி உள்ள இருக்க ஒரு பாதுகாப்பு காரணின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்ப எழுதிக்கிறேங்க. அடுத்து நெட் சேப் பியரிங் கெபாசிட்டி. சேப்னு வந்தாவே ஃபேக்டர்ஸ் சொல்லி உள்ள வரும். அப்ப நெட் சேப், அப்ப சேப்னு வந்துருச்சு. அப்ப உள்ள வித்தவுட் ஃபெயிலியர் தான், ஃபெயிலியரே வராது சாயில. அதான் ஃபேக்டர்ஸ் எப்படி கொடுத்து நம்ம லிமிட் பண்ணிட்டோமே. அப்ப நீங்க Q நெட் அல்டிமேட்டுக்கோ இல்ல QG மேக்ஸுக்கோ டிசைன் பண்ணாதான் உங்களுக்கு எஸ்சிஆர்ல ஃபெயிலியர் நடக்கும். அதான் இதுல மேக்ஸிமம் லோடு. இல்ல அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் நடக்காது. அது முன்னாடியே லிமிட் பண்ணணும்னா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணணும்னா ஃபேக்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். அதான் அப்ப நெட் சேவ் பியரிங் கெபாசிட்டி. அப்ப இது என்ன சார் அப்படின்னா சென்டென்ஸ் எழுதிக்கிறேன். ஃபார்முலா மேலே கொடுத்துட்டேன், சென்டென்ஸ்க்காக தான் நான் திருப்பி எழுதிட்டு இருக்கேன். The maximum net pressure intensity which can be applied safely without shear failure. நல்லா கவனிக்கணும். அப்ப நீங்க மேக்ஸிமம் நெட் பிரஷர் இன்டென்சிட்டி கொடுக்குறீங்க, சாயிலுக்கு மேல இருந்து எக்ஸ்டர்னல் லோட் வந்து மேக்ஸிமம் கொடுக்குறீங்க. ஆனா which can be applied safely. ஆனா நீங்க எப்படி சேஃப்லின்னு என்ன அர்த்தம், அந்த சாயில் எடுக்கக்கூடிய கிராஸ் பிரஷர் இன்டென்சிட்டியை விட நீங்க கம்மியா தான் கொடுக்குறீங்க, சேஃபா கொடுக்குறீங்க. அப்ப என்ன நடக்காது, சியர் ஃபெயிலியர் நடக்காது, வித்தவுட் சியர் ஃபெயிலியர். அப்ப அவங்க என்ன செய்யணும், சாயில் எந்த அளவுக்கு நெட் அல்டிமேட் லோடு எடுக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதான் நம்மளுடைய சியர் ஃபெயிலியர் நடக்கக்கூடிய இடம். அப்ப என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன செய்யணும், லோட லிமிட் பண்ணணும். அதுதான் என்ன செய்யணும், ஃபேக்டர் சேஃப்டி உள்ள கொண்டு வரணும். அப்ப இந்த மேக்ஸிமம் நெட் பிரஷர் இன்டென்சிட்டி which can be applied safely without shear failure. Without shear failure எழுதிக்கிறேன். அப்ப Q net save என்ன சார் வரும் அப்படின்னா Q net save equal to உங்களுடைய Q net ultimate மேல சொன்னதுதான் ஃபேக்டர்ஸ் எப்படி எல்லாம் வகுக்கணும். Q net ultimateங்கிறது என்ன, உங்களுடைய Q ultimateல இருந்து சாயிலோட செல்ஃப் வெயிட்டை கழிக்கிறது, சாயில மூவ் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறது. அப்ப காமா டிஎஃப் கழிக்கிறது. அப்ப Q ultimate மைனஸ் காமா இன்டு டிஎஃப், அது Q net ultimate. அது ஃபேக்டர்ஸ் எப்படியோட இது பண்ணீங்க அப்படின்னா உங்க லிமிட்டுக்கு வந்துடும். அப்ப மேல சொன்ன அல்டிமேட் பியரிங் கெபாசிட்டி அது சீர்ல ஃபெயிலியர் நடக்கக்கூடிய அந்த பாயிண்ட். நெட் அல்டிமேட் பியரிங் கெபாசிட்டி அது ஃபெயிலியர் நடக்கக்கூடிய பாயிண்ட். அதே இங்கே நெட் சேஃப் பியரிங் கெபாசிட்டி ஒரு வார்த்தை சேஃப்ங்கிற வார்த்தை கொண்டு வந்தோமோ
அங்க நான் சொன்ன நெட் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டியோ அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டியோ அந்த லோடுக்கு உள்ள இருக்கே லோடு கொடுக்குற மாதிரி, அப்படி லோடு லிமிட் பண்ற மாதிரி, ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி. அப்ப அதான் நமக்கு சேஃப் கண்டிஷன். லாஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகே, சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி இல்ல கிராஸ் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, அதான் கியூ சேஃப்னு சொன்னா அதான். அப்ப சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி என்ன சார் அப்படின்னா எழுதிக்கிறேங்க. நாலாவது சேஃப் பியரிங் capacity or gross safe bearing capacity. எழுதிக்கிறேங்க. அப்ப சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா அதேதான். என்னோட கியூ அல்டிமேட்னு சொன்னேன். அங்க ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பியரிங் கெப்பாசிட்டி கிராஸ் ப்ரெஷர், அதுக்குள்ளேயே எனக்கு என்ன இருக்குன்னா லோடு இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நான் என்ன செய்யணும், லிமிட் பண்ணணும். இப்ப எனக்கு என்னோட QG மேக்ஸ் ஆர் கியூ அல்டிமேட் 40 kN/m² இருக்கு. அப்ப அந்த பிரஷர் லிமிட்டுக்குள்ள தான் எனக்கு சாயில் வந்து சேஃப் பியரிங் நடக்க போகுது. அப்ப அந்த பாயிண்ட் உள்ள இருக்கு 40 உள்ள இருக்கு வர்ற மாதிரி 35, 36, 39, 38, 30, 25ன்னு அந்த லிமிட்டை ரீச் பண்ணாம அதுக்குள்ளே நான் வந்து லோடு கொடுக்குறேன். எனக்கு மேல லோடு எத்தனை சாயிலுக்கு மேல அப்படின்னா சாயில் ஃபெயிலியர் நடக்காது. அப்ப அந்த லிமிட்டுக்குள்ள கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு லிமிட் பண்ணணும்னு எனக்கு தெரியணும்ல. அப்ப டிசைன் கிரைட்டீரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்ல. அதுக்கு தான் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெர்ம் உள்ளே கொண்டு வரோம். அப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. அப்ப அந்த மேக்ஸிமம் கலர் சேஞ்ச் பண்றேன். The maximum gross pressure which the soil can carry safely without shear failure. அப்ப Q safe equal to Q net safe plus comma DF. அப்ப நான் சரி Q safe என்ன அர்த்தம், Q net safe கூட comma DF சர்சார்ஜ் மறுபடியும் கூட்ட சொன்னேன். அப்ப Q safe equal to என்ன வரும், மேல Q ultimate outer factor of safety. சரி, கரெக்டா தானே கொடுத்துருக்கோம். கரெக்ட் தான். ஏன்னா Q net safe தான ஃபார்முலா என்ன வரும் உங்களுக்கு, என்ன வரும் உங்களுக்கு ஃபார்முலா மேல கொடுத்துருப்பேன். அது Q அல்டிமேட்ல இருந்து காமா டிஎஃப் கழிக்கிறது தான் ஒரு ஃபார்முலா. இப்போ இங்க அடிஷனலா பிளஸ் சேர்க்கிறோம் காமா டிஎஃப். அப்ப இது கேன்சல் ஆயிட்டா மீதி Q அல்டிமேட் தான் இருக்கு. கீழ பேக் ரெசிபி கரெக்ட்டா தான் சார், கரெக்ட்டா தான். ஓகே, அப்ப இதுதான் ரொம்ப ஃபைனல் முடியும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் மஸ்ட் ஒரு क्वेश्चन ஏரியா. இப்போ இந்த கிளாஸ்ல காமிச்சதுல இந்த 1 ஹவர் நடத்துல இதுல இருந்தே ஒரு क्वेश्चन, இப்ப அடுத்து நடந்த பதில இருந்து ஒரு क्वेश्चन இருக்கும். இப்பதான் சொல்றேன், இப்ப இதுல இருந்து ஒரு क्वेश्चन. அப்ப இன்னும் எழுதணும். இப்ப நான் எதுவரை கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, நெட் செட்டில்மென்ட் கொடுத்திருக்கேன். அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி என்ன, நெட் அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி என்ன, மேல சொன்னேன். அந்த டிசைன் கொடுத்து 2 எடுத்து அது எது மினிமமோ அதுக்கு தான் டிசைன் பண்ணணும். டேக் ஆஃப் லீஸ்ட் ஆஃப் 2 வேல்யூஸ் இஸ் கால்ட் தட் அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி னு சொன்னேன். அப்ப சேஃப் கிரைட்டீரியா பார்க்கணும், செட்டில்மென்ட் கிரைட்டீரியா பார்க்கணும். அதுல யார் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகுறாங்களோ அந்த எதுல ஃபெயிலியர் ஆகுதோ அந்த நெட் பிரஷர் இன்டென்சிட்டிக்கு ஐ மீன் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி தான் நம்ம எடுத்து டிசைன் பண்ணணும். அந்த Q அல்டிமேட் தான் டிசைன் பண்ணணும். அப்ப இதுவும் நம்ம தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஸ்டேட் கிரைட்டீரியா பார்க்கணும் தனியா, செட்டில்மென்ட் தனியா பார்க்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு. அது ரெண்டும் பார்த்தா தானே அதுல எது லீஸ்ட் வேல்யூ, அந்த லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி எடுக்க முடியும். அப்ப எழுதிக்கிறீங்க. அடுத்து ஆல்ரெடி 5 கொடுத்துருக்கோமா 4 கொடுத்துருக்கோமா, 4 கொடுத்துருக்கோம், 5 எழுதிக்கிறோம்.
இன்னொன்னு எழுதிக்கிறேங்க இடையில, நெட் சேஃப் செட்டில்மெண்ட் ப்ரெஷர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஒண்ணு இல்ல, அதுதான் நான் சொன்னதுதான். அதாவது 5 நெட் சேஃப் செட்டில்மெண்ட் ப்ரெஷர் என்ன சார் அப்படின்னா, மேல சொன்னேன்னா நெட் பிரஷர் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறோம் ஒரு சாயிலுக்கு. அது நம்மளுடைய சீர் கிரிட்டேரியா இருக்கணும், செட்டில்மெண்ட்ல இருக்கணும். சீர் கிரிட்டேரியால வரக்கூடிய வேல்யூ செட்டில்மெண்ட் வரக்கூடிய வேல்யூலையும் எது லீஸ்டா இருக்கோ அந்த லீஸ்ட் தான் அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி. அந்த அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டிய எக்ஸீடிங் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த பிரஷர் இன்டென்சிட்டி தான் நெட் சேஃப் செட்டில்மெண்ட் சொல்றாங்க. அப்ப அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டிக்கு மேல போயிடுறாங்க. அது ஒரு வார்த்தை தான் முக்கியம். அப்ப நெட் பிரஷர் இன்டென்சிட்டி net pressure intensity which is the soil can carry without exceeding allowable or permissible settlement. அதுக்கு எழுதிக்கிறேங்க allowable bearing capacity net allowable bearing capacity எழுதிக்கிறேங்க 6 last allowable bearing capacity or net allowable capacity. அப்ப net pressure intensity at which the soil neither fails in shear nor undergoes excessive settlement. சியர்லயும் ஃபெயிலியர் நடக்கக்கூடாது, செட்டில்மெண்ட்லயும் ஃபெயிலியர் நடக்கக்கூடாது. அப்ப சியர்ல ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு அது ஃபெயிலியர் தான், அந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் தான் ஆகும். சாயில்ல செட்டில்மெண்ட்ல ஃபெயிலியர் நடந்தாலும் மேல இருக்க பில்டிங் கொலாப்ஸ் தான் நடக்கும். சியர்ல சாயில் ஃபெயிலியர் ஆனாலும் மேல இருக்கிற பில்டிங் பிரச்சனை தான், செட்டில்மெண்ட்ல சாயில் ஃபெயிலியர் ஆனாலும் மேல இருக்கிற பில்டிங் பிரச்சனை தான். அப்ப ரெண்டுலயுமே பிரஷர் நடக்க சரி ஃபெயிலியர் நடக்கக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு லோடு கொடுத்து டிசைன் பண்ணணும். அப்ப அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி ஒரு சிம்பிளா பிராக்டிகலா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கீழே வந்து சியர் வந்து 100 kN/m² அளவுக்கு பிரஷர் தாங்கும் சியர்ல. அதே வந்து செட்டில்மெண்ட்ல பார்க்கும்போது 90 kN/m² அளவுக்கு தான் பிரஷர் தாங்கும். இது செட்டில்மெண்ட், இது சியர், இது செட்டில்மெண்ட். இப்ப மேல கொடுக்கக்கூடிய பில்டிங் என்ன செய்யணும்னா, நீங்க 100 அளவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சாயில் சியர்ல தாங்கிடும். ஆனா 100 கொடுக்கும் போது செட்டில்மெண்ட்ல அது ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப செட்டில்மெண்ட் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகிறது உறுதி சாயில் தாங்கி. இல்ல நீங்க பில்டிங் 90க்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. மினிமம் 90 தான் நீங்க லோடு வந்து மேல கொடுத்துருக்கீங்க. செட்டில்மெண்ட்டுக்கு 90 வரைக்கும் தாங்கும். நம்ம சியர் 100 வரைக்கும் தாங்கும், கூடவே தாங்க. 90 தான் கொடுத்துருக்கோம், கம்மியா தான் கொடுத்துருக்கோம். அப்ப செட்டில்மெண்ட்டும் தாங்க, சியரும் தாங்க. இப்படிதான் நீங்க என்ன செய்யணும், ஒரு சாயிலுக்கு மேல பில்டிங் வந்து பில்டிங் இல்ல, இனி ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் நீங்க டெவலப் பண்ணணும். அதான் இப்ப எழுதப்படுற அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி. பியரிங் கெப்பாசிட்டி அலோவபிள்னா ஒரு லிமிட்டுக்கு வச்சுக்கணும், அதான் அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி. இல்ல இன்னொரு பேர் இருக்கு நெட் அலோவபிள் பியரிங் கெப்பாசிட்டி. அவ்வளவுதான் எழுதிக்கிறேங்க. 5 சாப்டர் தான், டக்கு டக்குன்னு ஒரு 6 முடிச்சுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்,
இன்னும் 5 சிஸ்டம் 6 சிஸ்டமே டோட்டலா முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. பேரிங் கெப்பாசிட்டி செல், ஒயில் பவுண்டர் செல், எர்த் பிரஷர், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப், சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன். இப்ப அளவுகள் பேரிங் கெப்பாசிட்டி என்னன்னா இத இப்படி எழுதிக்கிறீங்க, சிம்பிளா எழுதிக்கிறீங்க. அதாவது நெட் பிரஷர், இன்டென்சிட்டி, at which the soil neither fails in shear nor undergoes. இதுலயும் பிலாப்ரா அதுலயும் பிலாப்ராது எக்ஸசிபிள் செட்டில்மெண்ட். நார் undergoes தான் கொடுக்குறேன், கீழேயும் போயிருக்கூடாது அப்படின்னு அர்த்தம். எக்ஸசிவ் செட்டில்மெண்ட். அப்ப நம்ம சியர் செட்டில்மெண்ட் இது ரெண்டையும் எது லீஸ்டா இருக்கோ அதை தான் டிசைட் பண்ணலாம். அதுதான் சென்டென்ஸா கொடுக்கப்படும். அப்ப லீஸ்ட் ஆஃப் நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அண்ட் நெட் சேஃப் செட்டில்மெண்ட். நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா ஒண்ணும் இல்ல, நம்ம சியர் கிரைட்டீரியா தான். நெட் சேஃப் செட்டில்மெண்ட்னா ஒண்ணும் இல்ல, செட்டில்மெண்ட் எடுக்கிறது தான். அப்ப அது ரெண்டுல எது லீஸ்டோ அதுக்கு தான் டிசைன் பண்ணலாம். அப்ப லீஸ்ட் ஆஃப் நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி and net safe settlement pressure is adopted for the design of foundation. மேல கொடுத்தேன்னா சார், அதான் சார் ஒரு சில பேருக்கு பார்முலா கொடுத்தா டக்குனு புரிஞ்சுருக்கிறதுனாலே வெறும் பார்முலாவா மேல எழுதினேன். நாளுக்கு டிசைன் கிரிட்டீரியா நானே வந்து ஒரு க்ளோஸ் மாதிரி கொடுத்தேன். இங்க இந்த இடத்துல கொடுத்தேன் எல்லாரும். ஒரு சில பேருக்கு பார்முலா படிச்சாலும் எக்ஸாம்ல தியரியை கேட்கும்போது மறந்து போயிருக்கிறதுனாலே தியரியாவும் கொடுத்தேன். இப்ப இதுவரை நடந்துருக்குன்னா இதுல இது மஸ்ட் ஒரு கொஸ்டின். இந்த 1 hour உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இப்ப முடிச்சது அடுத்த 1 hour எஃபெக்டிவ். ஏன்னா ஒரு பேரிங் கெப்பாசிட்டி சைடுல இருந்து 2 கொஸ்டின் கேட்கும். மொத்தம் இருக்கிறது ஃபவுண்டேஷன் 5 சாப்டர். 5 சாப்டர்லயும் ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின் வரும். ஒருவேளை சாயில் எக்ஸ்பிளரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்கலாம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் இப்பதான் ஆட் பண்ணிருக்கான் ஏஏக்கு. இதுக்கு முன்னாடி ஏஆர்பி இஎஸ்சில தான் இருந்துச்சு. அப்ப அதுலயும் ஒரு கொஸ்டின் தான் கேட்கலாம். அப்படின்னா 10 கொஸ்டின்ல கேட்க வேண்டிய 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இங்க இருக்கு. அது தூக்கி கொண்டு வந்து எங்க போடுவோம்னா இங்கதான் போடுவோம். சேஃப்டி கெப்பாசிட்டில அடுத்த ஒரு கொஸ்டின், சாயோட ஃபவுண்டேஷன் அடுத்த ஒரு கொஸ்டின். அப்ப இங்க 3 கொஸ்டின், ஃபவுண்டேஷன் சாரி பைல் ஃபவுண்டேஷன் 3 கொஸ்டின், சாயோட பேரிங் கெப்பாசிட்டில 3, பைல் ஃபவுண்டேஷன் 3, இதே 6. மீதி ஒவ்வொன்றும் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ல சாயில் எக்ஸ்பிரஷன்ல கேட்டா 8. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் கேட்போம். அப்ப எழுதிக்கிறீங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெர்சாகியோட அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் பார்க்கணும். அதுக்கடுத்து ஒரு படம் கொடுத்து அதுல 3 மண்டலமா எப்படி சாயில ஃபெயிலியர் நடக்குது அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப அது பார்த்துட்டோம்னா அப்படியே ஃபார்முலா தான். ஒரு கோகோசல் டெர்சாகி என்ன கொடுத்திருக்காரு, கோகோசல் என்ன கொடுத்திருக்காரு. அதுக்கடுத்து டெர்சாகி மேற்காப்பை எடுத்து கம்பேர் பண்ணி 2 பாயிண்டா கொடுப்பேன். டெர்சாகி அனாலிசிஸ்ல ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஃபுட்டிங்கு, சர்க்குலர் ஃபுட்டிங்கு, ஸ்கொயர் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங், இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், எக்ஸாம் பாயிண்டர். அது எல்லாம் உங்களுக்கு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜெனரல் ஃபார்முலா கொடுப்பேன். அது கொடுத்தா ஓரளவு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த ஃபெயிலியர் மோடு தான் இருக்கும். சாயில் எப்படின்னா ஃபெயிலியர் ஆகும், ஜெனரல் சியர் ஃபெயிலியர், லோக்கல் சியர் ஃபெயிலியர், பஞ்சிங் சியர் ஃபெயிலியர் அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டு அதுக்கு அந்த ஃபெயிலியர் மோடுக்கு தியரியும் கொடுத்து கிராஃபும் கொடுப்பேன். அதுக்கு லாஸ்டா ஸ்கிம்டம் அனாலிசிஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அது முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் ஏரியா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸ்கிம்டம் அனாலிசிஸ் பார்க்கும்போதே செட்டில்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துருவேன். நான் மொத்தமா அதுல என்ன வருமோ அதை கொடுத்துருவேன். இமிடியட் செட்டில்மெண்ட், செகண்டரி செட்டில்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஆல்ரெடி செகண்டரி செட்டில்மெண்ட்டுக்கு கன்சல்டேஷன்ல பார்த்துருப்பீங்க. சிசியோட போய் 1+C ஹச் லாக்டன் சிக்மா இனிஷியல் பிளஸ் சிக்மா ஃபைனலோட போய் சிக்மா ஃபைனல் ஒரு மாடலா பார்த்துருப்பீங்க. அதை அங்கேயே கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பெரிய பெருசுதான். சும்மா வந்து 2-3 கொஸ்டின் கேட்கறான் ஒரு சின்ன டாபிக்ல.
அப்போ கொஞ்சம் பெருசா தான் கண்டென்ட் வரும். அதுவே நான் உங்களுக்கு எப்படி குடுக்குறேன் அப்படின்னா, இவ்வளவு குடுக்குறேன் நோட்ஸ். அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. கேள்வி கேளுங்க அடுத்து. அந்த 5 to 6 இல்ல 7 செஷன் வரும்னு சொன்னதுல, எனக்கு கேரிங் கெப்பாசிட்டி ஸ்டைலுக்கு 2 செஷன் வந்துரும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட. அதுக்கடுத்து பைப் ஃபவுண்டேஷனுக்கு 2 செஷன் வந்துரும். ப்ராப்ளம் நடத்தணும்ல. எர்த் பிரஷருக்கு போனா, சாயில் எக்ஸ்பிரஷன் போனா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்க்கு 1. அப்ப இங்கிட்டு 4 இங்கிட்டு 3 7 செஷன். அப்படி மொத்தமா குறைச்சாலும் ஒரு செஷன் தான் குறையும் 6 செஷன். கரெக்டா இதுக்கு முன்னாடி நான் எடுத்தத வச்சு தான் கரெக்டா கணக்கு போடுவேன். அதனாலதான் அதை விட்டு ஒரு செஷன் கூட முன்ன பின்ன மாறாது. கரெக்டா அக்யூரேட்டா இருக்கும். ஓகே. தெளிவுங்க சார். அடுத்து என்ன டெல்சாக்கி அனாலிசிஸ் போடுங்க. பேஜ் மாறிடுச்சா? வெயிட். ஆச்சு. வெயிட். ஓகே. இதுவரை அடிக்குமா? ஓகே. இப்ப அடுத்து டெல்சாக்கி அனாலிசிஸ் போடுங்க. ரெக்கார்டிங் ஆகுதா? ஆகுது. அப்படியே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல வாட்டர் வந்து குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்ப அதோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். டெல்சாக்கி அனாலிசிஸ் போட்டுக்கிறேங்க. டெல்சாக்கி வந்து பீரிங் கெப்பாசிட்டி சாயில்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாமே பார்க்காம அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஃபார்முலா, அதான் அசம்ப்ஷன்ஸ், ஃபார்முலா, அவர் எப்படி ஃபெயிலியர் கோட்னா குடுத்திருக்காரு. அதுக்கடுத்து நம்மளோட மேயர்காப்போட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு 2க்கும் டெல்சாக்கிக்கும் மேயர்காப்புக்கும் உள்ள அனாலிசிஸ் முறைகள் வந்து அப்படின்னு ஒரு சில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுவே நோட்ஸ் அவ்வளவு வரும். இப்ப டெல்சாக்கி அனாலிசிஸ் ஹெட்டிங் குடுத்துறேன். டெல்சாக்கிஸ் அனாலிசிஸ். அசம்ப்ஷன் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாயில் இஸ் ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக். ஒரு சாயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு சாயில் இஸ் homogeneous isotropic and its shear strength governed by Moore's Coulomb equation. அப்ப இதோட shear strength வந்து மோர் கூலும் ஈக்குவேஷன் அந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. மோர் கூலும் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, shear strength of soil equal to C plus sigma dash tan பைங்கிற அளவுக்கு இருக்கும். இது உங்களுக்கு அங்கேயே தெரியும். சிங்கிறது ப்ரொபோஷன், சிக்மா டேஷ்ங்கிறது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், பைங்கிறது ஆங்குலர் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷனை குறிக்கும். எங்கே தெரியும் அப்படின்னா சிஎஸ் தான் பிரச்சனை இருக்கும். அப்ப என்ன கொடுத்துறாரு, சாயில் ஹோமோஜீனியஸா இருக்கும், ஐசோட்ரோபிக்கா இருக்கும், அதோட சிஎஸ் ங்கிறது மோர் குழு ஈக்குவேஷன்ல பார்த்ததுதான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் அசம்ஷன்ல. ரெண்டாவது விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சியர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாயில் எபோவ் பேஸ் இஸ் நெக்லெக்டட் கொடுத்துட்டாரு. அதாவது காமா இன்டு டி அப்படின்னு சொன்னா சப்ஜார் சாயில், சைல சுத்தி கூடிய சாயோட பிரஷரை இவர் என்ன செஞ்சிட்டாரு, கன்சிடரே பண்ணல, ரிமூவ் பண்ணிட்டாரு. அப்ப சியர் ரெசிஸ்டன்ஸ் எழுதிருங்க. ரெண்டாம் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சியர் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சாயில் above the base is neglected. Above the base is
நெக்லெக்டட். ஓகே. அதுக்கடுத்து அசீவ்ட் அஸ் ஷாலோ ஃபவுண்டேஷன் அண்டர் ஸ்ட்ரிப் கோட்டிங். அவர் எடுத்துக்கிட்ட ஃபவுண்டேஷன் டைப் என்னன்னா ஷாலோ ஃபவுண்டேஷனு ஸ்ட்ரிப் கோட்டிங்கே எடுத்துக்கிட்டாரு. மூணாவது விஷயம் விளைக்கிறேங்க. அசீவ்டு as shallow foundation and strip footing. அதுக்கு அடுத்து அவர் கன்சிடர் பண்ணிக்கிட்டது என்ன, இப்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் மைண்ட்ல எல்லாமே கேட்டாச்சு. அதுக்கடுத்து அவரோட ஃபெயிலியர் எப்படி இருக்குன்னா நார்மல் ஜெனரல் சிஎல் ஃபெயிலியர் எடுத்துக்கிட்டாரு. உங்களுக்கு நான் ஜெனரல் சிஎல் ஃபெயிலியர்னா என்ன, லோக்கல் சிஎல் ஃபெயிலியர்னா என்ன, அதுக்கு பஞ்சிங் சிஎல் ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒண்ணு இல்ல, அந்த சாயிலோட ஃபூட்டிங் இருக்குல்ல, ஃபூட்டிங் கீழே இருக்கக்கூடிய ஃபெயிலியர் போல வந்து ஜெனரல் சிஎல் ஃபெயிலியர் எடுத்துக்கிறோம். அவர் சாயில் வந்து எதுல ஃபெயிலியர் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம், ஒன்லி சிஎல் வந்து எடுத்துக்கிறோம். அப்ப மொத்தம் சாயில் 3 லேயரா ஃபெயிலியர் ஆகும். அதுல ஃபுட்டிங்ஸ் கீழே இருக்கக்கூடிய லேயர் ஆஃப் த ஓகே கன்சிடர் பண்ணி ஃபெயிலியர் எடுத்துக்கிறது. அப்ப ஃபெயிலியர் நடக்கும்போது உங்களுடைய சர்ஃபேஸ்ல எப்படி இருக்குன்னா ஒரு முட்டு மாதிரி, மணல் முட்டு மாதிரி பல்ஜார் ஹேவ்னு சொல்லுவாங்க, அது உருவாகும். அப்ப இந்த ஜெனரல் சியர் ஃபெயிலியர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்ப என்னென்ன டைப் ஆஃப் சாயில்னா சென்ட்ரல் சியர் ஃபெயிலியர் வரும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் கிளேயா இருக்கட்டும், கிளேல ஸ்ட்ரிப் சொல்றேன், சாண்ட்ல டென் சாண்ட், இந்த மாதிரி இடங்கள்ல சென்ட்ரல் சியர் ஃபெயிலியர் இருக்கும். அப்ப எழுதிக்கிறங்க. அதாவது அசம்ஷன் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டாச்சு. இப்ப நம்ம ஜெனரல் சியல் ஃபெயிலியர் அதான் இப்ப சொன்னேன் என்ன இதுல நடக்கும். 4வது பாயிண்ட் எழுதிக்கிறேங்க. சென்ட்ரல் சியர் ஃபெயிலியர். சென்ட்ரல் சியர் ஃபெயிலியர். அப்ப இதுல ஒரு படம் மாதிரி கொடுக்குறாங்கப்பா. மொத்தம் 4 பாயிண்ட் எக்ஸாம்ல கேட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், சாயில் ஹோமோஜினியஸா இருக்கணும், ஐசோட்ரோபிக்கா இருக்கணும், சிஎஸ் வந்து கூலிங் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதா இருக்கணும். அதே அப்படி எடுத்துக்க வேண்டியதான். டவ் எம் ஈக்குவல் சி பிளஸ் சிக்மா ஸ்டாண்ட் பை. நம்மளுடைய ஃபுட்டிங்ஸோட சைடுல இருக்கு சாயில்னா எடுத்துக்க நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது சிஎல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்து சால பவுண்டேஷன் வச்சுன்னா இந்த அசம்ஷன்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கு ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்ல தான் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து ஃபெயிலியர் மோட் வந்து ஒன்லி ஜெனரல் ஃபெயிலியர் தான் நடக்கும்னு சொன்னேன். இப்ப நான் ஒரு படம் வரைஞ்சுக்கிடுங்க. இப்படி ஒரு ப்ரோன் சர்ஃபேஸ் இருக்கு. இதுதான் அதோட கிரவுண்ட் லெவல் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல வந்து ஒரு பில்டிங் பாக்குறீங்க. பில்டிங் இருக்கு. கீழே வந்து இப்போ ஃபுட்டிங்ஸ் வரைஞ்சுக்கிறேங்க. நான் ஒரே இதே உங்களுக்கு கிளியர் எழுதுங்க கொடுக்குறேன். ஒரே இதே வரைஞ்சிருங்க. இப்ப இப்பதான் சொல்லிட்டாரு, இங்க இருக்கக்கூடிய எதனா சைடுல இருக்கு சாயிலும் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, எதனா அவர் எடுத்துக்கல. இதுதான் பில்டிங்.
சூப்பர் ஸ்ட்ரக்சர். இது இதோட பிரச்சனை வச்சுக்குவோம். ஃபுட்டிங்ஸோட பிரத். இப்ப டெப்த்னு பார்த்தோம்னா இங்க இது வரை இந்த அளவுக்கு தான் டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங்ஸ் இருக்கு. டிஎஃப் டெப்த் ஆஃப் ஃபுட்டிங். ஓகே. இப்ப இதுக்கு கீழே பார்த்தோம்னா ஃபெயிலியர் மோட் எப்படி நடக்கும் அப்படின்னா, இது என்ன கலர்ல கொடுக்கலாம்? கருப்பு கலர்ல போட்டேன். எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் ஃபெயிலியர் நடக்கும். இது 1. இப்ப இங்க நடக்கிற ஃபெயிலியர்னால சர்ஃபேஸ் ஆஃப் சைடுல ஒரு பல்கிங் மாதிரி கொடுத்தாங்க. அதை பின்னாடி பார்த்துக்கலாம். ஃபெயிலியர் மோட் பார்க்காம இது 3 ஜோனி என்னவா இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். அப்ப இதுக்குள்ள லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சேஃப் தான், பிரச்சனை இல்லை. நம்ம கான்செப்ட் எப்படி வரும்னா, அது லோடு பிரிஞ்சு இங்கிட்டு போகக்கூடியதும் இப்படி போகக்கூடியதும் அன்சேஃப். அப்ப இந்த போர்ஷன் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இமேஜினரியா லைன் வச்சுக்கிட்டோம்னா இது எப்படி கன்சிடர் ஆகும் அப்படின்னா, அதாவது இப்படி ஒரு போர்ஷனும் இப்படி ஒரு போர்ஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். இது ரெண்டாவது போர்ஷன் மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இதுக்கு இடைப்பட்ட போர்ஷன்ஸ் இருக்குல்ல, இது 3 தான், இது 3 தான். நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணலாம். என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு இந்த ஃபுட்டிங்ஸ் கீழே இருக்க சாயிலோட மோடு, சைடுல இருக்கிற சாயிலோட மோடு 2 இங்க 2 உள்ளது. இது 3வது மோடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த லோடு டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா கவனிக்கணும் நீங்க. இதுக்குள்ள நடக்கும் பொழுது, இந்த 1வது ஜோனுக்குள்ள நடக்கும் போது நம்ம ஃபெயிலியர் வந்து வராது, சேஃபா தான் இருக்கும். இது 2வது 3வது ஜோனுக்குள்ள போகும்போது ஃபெயிலியர் நடக்கும். ஓகே. அப்ப எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி சார் மேக் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஃபுட்டிங்ஸ் கீழே கொடுக்கக்கூடிய ஜோன் 1ங்கிறது எப்படி இருக்குன்னா, எலாஸ்டிக் ஈக்விலிபிரியம் ஜோனா இருக்கும். நீங்க லோடு கொடுத்தாலும் உங்களுக்கு அமுக்குற மாதிரி அமுக்கிட்டு திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். பர்மனன்ட் செட்டில்மெண்ட் நடக்காது அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப 3 ஜோனு என்னென்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்போம். அவ எக்ஸாம் மைண்டட்ல எப்படி டார்கெட் பண்ண போனா, ஜோன் 1, 2, 3 அதை எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதான் கொஸ்டின் ஏரியா. அப்ப ஜோன் 1 போட்டுக்கிறேன். ஜோன் 1 என்ன சொல்லுது? அந்த ரோமன் லெட்டர் 1 போடுறேன். நம்பர்ல கொடுத்த 1, 2, 3 அது என்ன சொல்லுது அப்படின்னா, எலாஸ்டிக் ஈக்விலிபிரியம் ஜோன் அப்படின்னு சொல்லுது. எலாஸ்டிக் ஈக்விலிபிரியம் ஜோன். அதுக்கு இந்த வெஜ் ஜோன் அப்படின்னு சொல்லுது. வெஜ் ஜோன் சொல்லுது. அதுக்கடுத்து ட்ரையாங்குலர் ஜோன் சொல்லுது. ட்ரையாங்குலர் ஜோன் சொல்லுது. அதுக்கடுத்து ஜோன் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, zone of radius here. Zone of radius here சொல்லுது. அதுக்கு ஜோன் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இது ரெண்டுமே ஃபெயிலியர் தான். 2, 3 ரெண்டுமே பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் தான் நடக்கும். பர்மனன்ட் செட்டில் ஆயிடுச்சுன்னா ஒரிஜினல் பொசிஷன் வராது. zone of linear here இல்ல ரேங்கிங் பேசிஸ் ஜோன் சொல்றோம். எக்ஸாம்ல கேட்டாச்சு. அப்ப zone of linear here or ranking பேசிவ் ஜோன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது மூலம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன எலாஸ்டிக் ஈக்விலிபிரியம் ஜோன்ல லோட் அப்ளை பண்ணுச்சுன்னா ஃபெயிலியர் நடக்காது. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா வெஜ் சேஃபா இருக்கும், அதனால வெஜ் ஜோன் சொல்லுவோம். அந்த போர்ஷன் ட்ரையாங்குலரா இருக்கும், நான் ட்ரையாங்குலர் ஜோன். ஏன்னா சார் மற்றது ட்ரையாங்குலர் மாதிரி இருக்கே அப்படின்னா, நம்ம எது சேஃபோ அதான் எப்பயும் கன்சிடர் பண்ணணும். அன்சேஃப்லி இருக்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன நேமோ அதுல என்ன அசலா கொடுக்கணும் அதுதான் எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்போம். அதுக்கு தான் பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் ஈக்விலிபிரியம் ஜோன் சொல்லலாம், வெஜ் ஜோன் சொல்லலாம், ட்ரையாங்குலர் ஜோன் சொல்லலாம். ரெண்டாவது ஜோன் என்ன அப்படின்னா ரேடியல் சியர் ஜோன். மூணாவது லீனியர் சியர் ஜோன் இல்ல ரேங்கிங் பேசிக் ஜோன் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பிளாஸ்டிக் ஜோன் தான். அப்ப எழுதிக்கிறேங்க. இப்ப இந்த 2, 3 இது ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் ஈக்விலிபிரியம் ஜோன் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அடுத்து இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா,
இப்ப நார்மலா ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லிட்டாரு அவர் அசம்ஷன்ல. சிஎஸ் ஸ்ட்ரென்த் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா கூலும் மோர்ஸ் கூலும் ஈக்குவேஷனோட ஈக்குவேஷனை வச்சு அதுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதே தான் கோஎஃபிஷியன்ட் சைடு கோஎஃபிஷியன்ட் சைடு அது ரெண்டுக்கும் சிஎஸ் ஸ்ட்ரென்த் டெல்டா ஆக்கி கன்சிடர் பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அசம்ஷன்ல முடிஞ்சு போச்சு. இப்ப நான் இப்ப எப்படி நான் அதை வந்து அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னா அவர் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னா தன்னுடைய கோஎஃபிஷியன்ட் சைடு பார்க்கலாம் எப்படி இருக்கும் கோஎஃபிஷியன்ட் சைடு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா ரெண்டே விதமா கொடுத்துருப்பாரு. அப்ப எழுதிக்கிறேங்க டவ்எஃப் இதுல இருந்து அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. மோர் கூலும் ஈக்குவேஷன் டவ்எஃப் ஈக்குவல் டு சிஆர் ஃபெயிலியர் சிஎஸ் ஸ்ட்ரென்த் சி பிளஸ் சிக்மா டேஷ் tan பை. இதுல ஒரு கோஎஃபிஷியன்ட் சைடு ஒண்ணு கோஎஃபிஷியன்ட் சைடு இந்த சைடு எழுதிக்கிறோம் சைடு லைக் சாண்ட் கிராவல் இது மாதிரி தான் சொல்றேன். அது இந்த சைடு கோஎஃபிஷியன்ட் சைடு ஒரு கிளே சில்ட் இந்த மாதிரியான சைடு. அப்ப இத வந்து கோஎஃபிஷியன்ட் சைடுனாவே அந்த வார்த்தையிலே இருக்கு சி ஈக்குவல் டு 0 கோஎஃபிஷியன்ட் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் சைடுனா அதுலயும் இருக்கு பை ஈக்குவல் டு 0. அப்ப நம்மளுடைய டவ்வோட ஃபார்முலா இங்க என்ன வரும் அப்படின்னா சிஎஸ் ஸ்ட்ரென்த் டவ்எஃப் ஈக்குவல் டு சி ஈக்குவல் 0 வெறும் சிக்மா டேஷ் இன்டு tan phi அப்படிதான் இருக்கு. அதே வந்து இங்க சிஎஸ் ஸ்ட்ரென்த் டவ்எஃப்ங்கிறதுனா பை 0 ஆயிடுச்சுன்னா 1 ஆயிரும். அப்ப டோட்டலா சரி 0னா 0 டோட்டலா 0 ஆயிரும். இந்த சிக்மா டேஷ் இன் tan phi அப்ப ஜஸ்ட் சி வந்து இருக்கு. அப்ப எழுதிக்கிறேங்க இந்த கோஎஃபிஷியன்ட் சைடுல ஆல்சோ கால்ட் ஃபிரிக்ஷன் சைடு சொல்லலாம். அதான் கோஎஃபிஷியன்ட் ஃபிரிக்ஷன் சைடு. அதே இங்கிட்டு உள்ளத ஃபிரிக்ஷன்லெஸ் சைடுல சொல்லலாம். ஆல்சோ கால்ட் ஃபிரிக்ஷன்லெஸ் சைடுன்னு சொல்லலாம். அப்ப அடுத்து எழுதிக்குவோம். அப்ப டெர்சாகி மேயர்காப் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெர்சாகி வந்து என்னுடைய அசம்ஷன்ல சொல்லியிருந்தாரு, நான் மூணாவது சொல்லியிருந்தாரு என்னுடைய இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு சாலர் பவுண்டரி கண்டிஷனுக்கு சூட்டபிளா இருக்கும், டி பவுண்டரிஷனுக்கு எடுத்துக்க முடியாது. அதான் இன்டெரக்டா சொல்லியிருந்தாங்க சாலர் பவுண்டரிஷனுக்கு எடுத்துக்கலாம். அப்ப எக்ஸாம் இதே கொஸ்டின் மேக் பண்ணிடலாம். டெர்சாகியோட ஈக்குவேஷன்ஸ் சாலர் பவுண்டரிஷனுக்கு சூட்டபிளா இருக்கும், ஃபைல் பவுண்டேஷன் ஆர் டி பவுண்டேஷன் சூட்டபிளா இருக்காது. மேயர்காப்புங்கிறவர் தான் தனியா கொடுத்திருப்பாரு. என்ன கொடுத்திருப்பாரு அப்படின்னா தனியா வந்து உங்களுக்கு ஃபைல் பவுண்டேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்திருப்பாரு. ஏன்னா மேயர்காப்பை பொறுத்தவரை டெர்சாகியோட கொஞ்சம் முரண்பட்டவர், டோட்டலா இல்ல கொஞ்சம். டெர்சாகி வந்து என்ன செஞ்சிருப்பாரு, ஃபுட்டிங்ஸோட சைடு ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, சாய்வோட சப்ஜார்ஜா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா மேயர்காப்பா அதை கன்சிடர் பண்ணிருப்பாரு. இவர் சாலோ பவுண்டேஷன் பத்தி தான் சூட்டபிளா இருக்குன்னு கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய ஃபார்முலா சாலோ டி பவுண்டேஷன் ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்தாரு. ரொம்ப நிறைய டிஃபரன்ஸ் பார்க்க வேணாம், பர்டிகுலரா டெர்சாகி மேயர்காப் ரெண்டு சைடு கொடுத்துட்டு ரெண்டே ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா போதும். அப்ப எழுதிக்கிறீங்க இந்த சைடு டெர்சாகி இந்த சைடு மேயர்காப். அப்ப டெர்சாகிஸ் இங்கிட்ட மேயர்காப்ஸ். அப்ப டெர்சாகியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஒன்லி சாலோ பவுண்டேஷன். அதே மேயர்காப்பை பொறுத்தவரை ரெண்டுக்குமே வேல்யூ பார் போத் சாலோ அண்ட் டி பவுண்டேஷன். both shallow and deep foundation. Okay. அதுக்கு டெர்சாகியை பொறுத்தவரை சைடு ஃபிரிக்ஷனை கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாரு, ஃபுட்டிங்ஸோட சைடுல இருக்கக்கூடிய சாயில நெக்லெக்ட் பண்ணிருப்பாரு. அப்ப ரெண்டுக்கு மெயின் எக்ஸ்ட்ரா மைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா போதும். சைடு ஃபிரிக்ஷன் is neglected at
above the base of the footing. ஃபுட்டிங் சொல்லிங்கன்னா அது ஒரு பேஸ் தானே. இதுக்கு மேல இருக்கக்கூடிய சைடு சாயில வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டார். அப்ப neglected at above the base of footing. அதே சேம் டைம் with considered side bricks. With consider side bricks. மேற்காப்பு side bricks கன்சிடர் பண்ணிட்டார். அதுக்கு இப்ப ஒரு சில ஃபார்முலா கொடுக்குறேன் பாத்துக்கிறேங்க. டெர்ஷியரி அனாலிசிஸோட ஸ்ட்ரிப்டிங்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான், பிரிக்க முடியாது எதையுமே ஒன்னுல இருந்து இன்னொன்னோட. அப்ப இது மொத்தம் 4 கேஸா கொடுக்க போறேன் ஃபார்முலா. மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னா வேற வழி இல்ல. கேஸ் 1 டெர்ஷியரி அனாலிசிஸ் மேல கட்டி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எதுக்கு பார்க்க போறோம் கேஸ் 1 அப்படின்னா ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் பார்க்க போறோம். ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் கொடுக்குறேன். அப்ப Q அல்டிமேட் bearing capacity எப்படி இருக்கும் அப்படின்னா equal to CNC plus 0.5 comma into B into N comma plus comma into DF into NQ. அப்ப நல்லா கவனிக்கணும். CNC plus 0.5 comma B N comma plus comma DF NQ. அப்ப இந்த டேர்ம் C இருக்கிறதுனால இது கோஹெஷன் டேர்ம்னு சொல்லுவாங்க. கோஹெஷன் டேர்ம்னு சொல்லுவாங்க. இதுல B இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரத்து டேர்ம்னு சொல்லுவாங்க. இதுல D இருக்கிற டெப்த் இருக்கிறதுனால இதை டெப்த் டேர்ம்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இது கோஹெஷன் டேர்ம், இது பிரத்து டேர்ம், இது டெப்த் டேர்ம். இது டெப்த் டேர்ம் சொல்லுவாங்க, அல்லது சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்சார்ஜ் டேர்ம்னு சொல்லுவாங்க. அப்ப CNC plus 0.5 comma B N comma plus comma DF NQ ஃபார்முலா மனப்பாடமா இருக்கு நம்மளுக்கு. அதுக்கு அடுத்து இதுல ப்ராப்ளம் நிறைய டைம் கேட்கலாம். ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேர்னு கொடுக்குறேங்க. வேர் சிங்கிறது கோஹெஷன் ஆஃப் சாயில். உங்களுடைய NC N காமா அண்ட் NQ இதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா டெர்ஷியரியோட பேரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டரை மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த பேரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர், இந்த NC N காமா NQ இதெல்லாம் எதை சார்ந்திருக்குன்னா இருக்கிற பக்கத்துல டிபெண்ட்ஸ் ஆன் ஃபைவ். ஃபைவ் சொல்லி ஆங்குலர் இன்டர்னல் ஃபிரிக்ஷன் சார்ந்திருக்கும். நம்ம ஒரு கொடுப்பேன் எக்ஸாம்பிள் அதிகமா கேட்கக்கூடியது 5 = 0 ஒரு கோஹெசிவ் சாயில் தான் கேக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல NC எப்படி இருக்கும், N காமா எப்படி இருக்கு, NQ என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப டிபெண்ட்ஸ் இது நிறைய டிகிரில வரும், கோஹெஷன்லெஸ்ஸும் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் பைய சார்ந்திருக்கும். இது மூணும். அப்போ ஒரு பை = 0 இருக்கக்கூடிய சாயலுக்கு
NCயோட வேல்யூ 5.7. NQயோட வேல்யூ 1. N காமாவோட வேல்யூ 0. அப்ப I equal to 0 அப்படின்னா எந்த டைம் 0 ஆயிரும்? N காமா எங்க இருக்கு? பிரத் டேர்ம்ல இருக்கு. பிரத் டேர்ம்ல 0 ஆயிரும். நல்லா ஞாபகம். அதுக்கடுத்து இதுல Bங்கிற எதை குறிக்குது அப்படின்னா breadth of the pudding குறிக்குது. மேல இருக்க ஃபார்முலாவுல 0.5 B காமா NQ சாரி N காமா அது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய breadth term குறிக்குது. அதே காமா DF NQ அது DF க்கு depth term குறிக்குது. breadth of pudding இது DFங்கிறது depth of pudding. அப்ப கேஸ் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து கேஸ் 2 பார்க்கணும். கேஸ் 2 எப்படி அப்படின்னா சர்க்குலர் புட்டிங். அப்ப Q ultimate is equal to 1.3 CNC plus 0.3 comma B N comma plus comma DF NQ. இப்ப என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா நான் ஸ்ட்ரிப் ரூட்டிங் மென்ஷன் பண்ணும்போது CNC பக்கத்துல கொசன்டம் பக்கத்துல எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒன்னு தான் இருந்துச்சு இருக்கல. ஆனா இங்க 1.3 ஆட் ஆயிருக்கு சர்க்குலர் ரூட்டிங். அதே மாதிரி பிரதர் டைம்ல அங்க 0.5 இருந்துச்சு ஸ்ட்ரிப் ரூட்டிங், இங்க 0.3 ஆட் ஆயிருக்கு. என்னுடைய டெப்த் டைம்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. ஏன் அதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா ரெண்டுக்கு என்ன சேஞ்சஸ் தெரியணும். அப்பதான் கொஸ்டின் கரெக்டா நீங்க அடிக்க முடியும். அடுத்து ஸ்கொயர் ரூட்டிங் எழுதிக்கிறேங்க. கேஸ் 3 ஸ்கொயர் ரூட்டிங். ஸ்கொயர் ரூட்டிங் பொறுத்தவரை உங்களுக்கு அதாவது Q ultimate is equal to 1.3 CNC plus 0.4 இங்க 3 கொடுத்து 4 காமா B N காமா plus காமா DF NQ. அவ்வளவுதான். அப்ப ஒரு ஸ்கொயருக்கு என்ன வந்திருக்கு? 1. கொகசன் டேம்ல சேஞ்சஸ் இல்ல, 1.3 தான் சர்க்குலர் மாதிரி. ஆனா பிரத் டேம்ல சர்க்குலர் 0.3 இங்க 0.4. அது ஸ்ட்ரிப் ரூட்டிங் 0.5. கவனம், வார்த்தைகள்ல கவனம். அடுத்து லாஸ்ட் ரெக்டாங்குலர் புட்டிங். இதுதான் கொஞ்சம் முரண்பட்டு பார்க்கலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். மேல உள்ள 3 மார்க்ல போய் டக்குன்னு ஈஸியா வந்துடாது. அப்ப கேஸ் நம்பர் 4 லாஸ்ட் பார்க்கலாம். கேஸ் நம்பர் 4 என்ன ஃபார்முலா பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ரெக்டாங்குலர் புட்டிங் போடுங்க. ரெக்டாங்குலர் புட்டிங். அப்ப ரெக்டாங்குலர் புட்டிங் பொறுத்தவரை Q அல்டிமேட்டுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா ஓபன் பிராக்கெட் 1 plus 0.3 B வகுத்தல் L க்ளோஸ் பிராக்கெட் இன்டு CNC. கொசன் டேர்மோட இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிப்ல 1 பெருக்கணும், சர்க்குலர்ல 1.3 பெருக்கணும், ஸ்கொயர்ல 1.3 பெருக்கணும். ஆனா என்ன வந்திருக்கு? 1 plus 0.3 BBL அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆட் ஆயிருக்கு. இது 0.3 பக்கத்துல வந்திருக்கு. இந்த ஹோல் டேமை CNCயோட பெருக்கல்ல இருக்கு. அது கவனம், அதை கூட்டிக்க கூடாது. பிளஸ் அடுத்து 0.5 காமா B N காமா. இது எப்பயும் போல ஸ்ட்ரிப் ரூட்டிங்கோட வெளியே அப்படியே வந்திருக்கு. இதோட அடிஷனலா என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா
1 minus 0.2 v by l அப்படின்னு ஒன்று ஆட் ஆயிருக்கு பெருக்கல். லாஸ்ட் காமா df nq சேர்ந்து. அப்ப கவனம், நம்ம வேணா ஒரு பார்முலா வந்து டிவிஷன் கட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்ட்ரிப் ரூட்டிங் என்ன வந்துச்சு? வெறும் CNC Q ultimate equal to CNC plus 0.5 பெருக்கணும். காமா இங்க n காமா அப்ப நடுவுல பெருத்துட்டு, அதே மாதிரி காமா இங்க NQ அப்ப நடுவுல எடுத்துட்டு, அப்ப அடுத்தது CNC வரும். இதோட 1.3 பெருக்கணும் Q ultimate. எதுக்கு? சர்க்குலர். அப்ப இங்க உள்ள 0.5 பதிலா இங்க 0.3. இதே காமா B n காமா தான். காமா B n காமா தான். இதே காமா DF இன்க்யூப் தான். காமா DF இன்க்யூப் தான். அதுக்கடுத்து Q அல்டிமேட்டுக்கான பார்முலா ஒரு ஸ்கொயர் ரூட். அதே டைம் அப்படியே கீழே இறங்க 1.3 CNC பிளஸ் 0.3 பதிலா 0.4 போடுங்க. அதே காமா B n காமா தான். அதே காமா DF NQ தான். அதே ரெக்டல் அப்படிங்க என்ன வரும்னா இதே CNC அப்படி கீழே இறங்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதோட ஒன்னு ஆட் ஆகும். 1 plus 0.3 b by Lங்கிறது ஆட் ஆகும் பெருக்கல்ல. பிளஸ் இந்த 0.4 பதிலா 0.5 மீதி உள்ள காமா b n காமா அப்படியே இருக்கும். இதோட ஒன்னு ஆட் ஆகும். 1 minus 0.2 b by Lங்கிறது ஆட் ஆகும். பிளஸ் எப்பயும் போல காமா df nq தான் வரும். அப்ப இது ஸ்ட்ரிப் ரூட்டிங், இது சர்க்குலர் ரூட்டிங், இது ஸ்கொயர் ரூட்டிங், இது ரெக்டாங்குலர் ரூட்டிங். இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எதுல சேஞ்சஸ் வருது, எதுல சேஞ்சஸ் வரல அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு ரூட்டிங்ஸோட ரேஷியோ கொடுத்து எக்ஸாம்ல கேட்பாங்க. கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்ப அதுலயே நீங்க வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் எழுதிக்கிறேங்க. அடுத்து என்னன்னா, இப்ப இதுல வந்து இப்படி கேட்பாங்க சார் உங்களுக்கு ஷார்ட்டா. இந்த லாஸ்டா வந்து எழுதிருப்போம்ல, டெப்த் டைம்ல வந்து அந்த காமா இன்டி டிஎஃப் எழுதிருப்போம்ல, இது எது குறிக்கும்? சர்ஜார்ஜ் தானே குறிக்கும். சர்ஜார்ஜ் Qன்னு சொல்லணும். அப்ப Q ஈக்குவல் டு காமா இன்டு டிஎஃப். அப்ப இந்த காமா இன்டு டிஎஃப் இருக்கக்கூடிய இடங்கள்ல Q போட்டுக்கலாம். அப்ப Q இன்டு NQ. அப்ப இங்க வந்து இதுக்கு பதிலா Q போட்டோம்னா Q இன்டு NQ. அப்ப இதுக்கு பதிலா Q போட்டோம்னா Q இன்டு NQ அப்படின்னு வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அடிஷனல் விஷயம் என்ன அப்படின்னா, 5 0 இருக்கும்போது NCயோட வேல்யூ 5.7 இருக்கும். NQவோட வேல்யூ 1 இருக்கும். டெப்த் டைம்ல இருக்கக்கூடிய n காமா 0 இருக்கும். இது ரொம்ப கவனமா இருக்கணும். இது எக்ஸாம்ல யூஸ் பண்ணிக்குவோம் அது நல்லா. ஓகே, இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரு கொஹெஷன் C = 0. அப்ப முழுக்க சாயில் எப்படி இருக்கு? கொஹெஷன் லெஸ்ஸா இருக்கு. வாட் இஸ் தி ரேஷியோ போத் சர்க்குலர் ரூட்டிங் டு ஸ்கொயர் ரூட்டிங்? எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அப்ப எப்படி சார் வரும் அப்படின்னு நான் ஜஸ்ட் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அப்ப சும்மா ரஃபா எழுதிக்கிறேங்க எக்ஸாம்பிளுக்கு. அதாவது கொஹெஷன் C = 0. வாட் இஸ் த, சும்மா ரஃபா தான் கொடுக்குறேன், ரேஷியோ. ஆனா எக்ஸாம்ல கேட்டிருக்கேன் 2 டைம். ரேஷியோ ஆஃப் போத் சர்க்குலர் ரூட்டிங் டு ஸ்கொயர் ரூட்டிங். அப்ப ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்டிருக்கோம். ஓகே, அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் ஃபார்முலா தெரியுமா? எது சர்க்குலருக்கு ஸ்கொயருக்கு? சர்க்குலருக்கு இங்க இருக்கும். ஓகே, ஸ்கொயருக்கு இங்க இருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறேன். இப்ப டிவைட் பண்ண போறேன் டேபிள். அப்ப ரெண்டே நம்ம ரேஷியோ கேட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் அடிபட்டுரும் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து. அப்ப Q ultimate at circular அது மேல எழுதிக்கிறோம். வகுத்தல் Q ultimate at square அது கீழே எழுதிக்கிறோம். அப்ப சர்க்குலர் ஸ்கொயர் மேல சர்க்குலர் போட்டோம்னா 1.3 CNC ன்னு வரும். அது 0.3 B காமா n காமான்னு வரும். பிளஸ் காமா DF NQ அப்படின்னு வரும். வகுத்தல் கீழே ஸ்கொயர் 1.3 CNC ன்னு வரும். 0.4 B காமா n காமா பிளஸ் காமா DF NQ ன்னு வரும்.
அப்ப இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா இது ஈக்குவலா இருக்கு, இது ஈக்குவலா இருக்கு, இது ஈக்குவலா இருக்கு, இது ஈக்குவலா இருக்கு. அப்ப இது ஈக்குவலா இருக்கு, இது ஈக்குவலா இருக்கு. நடுவுல இருக்கக்கூடிய 0.3 மிச்சம், 0.4 மிச்சம். அப்ப இது ஃபைனலா போட்டோம்னா மேல என்ன இருக்கு 0.3, கீழே என்ன இருக்கு 0.4. அப்ப 3க்கு 4க்கு அடிச்சா 0.75. அப்ப இதுதான் இதோட ரேஷியோ. பர்சன்டேஜ்ல கேட்டா 75% கொடுத்துருங்க. ஓகே ஓகே. இப்ப அடுத்த என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கோசி சாயில் எடுத்துக்கிறேன். கோசி சாயில்னா 5 எப்படி இருக்கும் 0வா இருக்கும். எடுத்துக்கும் போது அது எதாவது வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு அதுக்கு வந்து எதை வந்து டிபெண்ட் எது இண்டிபெண்ட் அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் டிபெண்டோட நமக்கு முக்கியம் இல்லை, இண்டிபெண்ட் தான் முக்கியம். அப்ப எழுதிக்கிறேங்க ஒரு கோசி சாயிலுக்கு, அதாவது இங்க கொடுக்குறேன் கோசி சாயில்னா கோசி சாயில். ஒரு கோசி சாயில் நான் எடுத்துக்கிட்டோம்னா அதோட பையோட வெளியே எப்படி இருக்கும் 0 டிகிரியா இருக்கு. அப்ப என்சியோட வெளியே எப்படி இருக்கும் 5.7 இருக்கு. என் காமாவோட வெளியே எப்படி இருக்கும் 0வா இருக்கும். என் கியூவோட வெளியே எப்படி இருக்கும் 1 இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப ஒரு கோசி சாயிலுக்கு கியூ அல்டிமேட் பார்க்கலாம் போறோம் அப்படின்னா காமன் பார்க்கலாம் சிஎன்சி பிளஸ் 0.5 காமா பி என் காமா பிளஸ் கியூ இன்டு காமா டிஎம். சாரி என் கியூ, கியூவோட வெளியே காமா இன்டு டிஎம். அப்ப இதுல இந்த கியூ என்ன போடலாம் காமா இன்டு டிஎஃப்னு போடலாம். ஓகே. இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய கோசம் சைடுல கோசி சைடுல வந்து நம்ம நல்லா தெரியுது இந்த என் காமா 0. அப்ப இந்த டோட்டல் டேர்மே என்ன ஆயிருக்குன்னா 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா சி என்சி 5.7 பிளஸ் காமா இன்டு டிஎஃப் என் கியூ பதிலா இன்டு 1. அப்ப 5.7 சி பிளஸ் காமா டிஎஃப் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு கியூ அல்டிமேட். அப்ப இது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா பொசிஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு, டெப்த் ஆஃப் தி ஃபூட்டிங்கை டிபெண்ட் பண்ணிருக்கு. நல்லா கவனிக்கணும். ஆனா இண்டிபெண்டன்ட் எது பண்ணல அப்படின்னா ஒரு ஃபூட்டிங்கோட சைஸ் இந்த சைஸ் அப்படிங்கிற ஏரியாவை டிபெண்ட் பண்ணிடல, சைஸ் ஆஃப் தி ஃபூட்டிங்கை டிபெண்ட் பண்ணிடல, இண்டிபெண்டன்ட். அதுக்கடுத்து எது இந்த இடத்துல இப்ப நல்லா கவனிங்க. அப்ப கீழே எழுதிக்கிறேங்க இண்டிபெண்டன்ட் டிபெண்ட் பண்ணி இல்ல, இண்டிபெண்டன்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் ஃபூட்டிங், சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் எழுதிக்கிறேன். ஓகே. அதுக்கடுத்து கியூ நெட் அல்டிமேட் கண்டுபிடிக்கணும். கியூ நெட் அல்டிமேட் என்ன சார் அப்படின்னா நெட் அல்டிமேட் உங்களுடைய கியூ அல்டிமேட் கண்டுபிடிச்சு அதுல இருந்து மேல வந்த வேல்யூ தான் சொல்றேன். காமா டிஎஃப் கழிக்கணும், ஐ மீன் சர்சார்ஜோட பிரஷரை கழிக்கணும். அப்ப கியூ அல்டிமேட் இப்பதான் மேல பார்த்தோம். என்ன பார்த்தோம், அதாவது 5.7 இன்டு சி பிளஸ் காமா இன்டு டிஎஃப்னு பார்த்தோம். இப்ப இதுல இருந்து காமா டிஎஃப் கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டைம் என்ன செய்யறேன் கேன்சல் ஆயிரும், இந்த டைம் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் போர்ஷன் நமக்கு இருக்கக்கூடியது இந்த 5.7 இன்டு சி தான் இருக்கும். இதுல கியூ நெட் அல்டிமேட். அப்ப கியூ அல்டிமேட் நீங்க கண்டுபிடிக்கும் போது இண்டிபெண்டன்டா சைஸ் ஆஃப் தி ஃபூட்டிங் டிபெண்ட்ஸ் ஒன்லி டெப்த் ஆஃப் தி ஃபூட்டிங் அண்ட் கோஹெஷன். அதே கியூ நெட் அல்டிமேட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு சைஸ் ஆஃப் தி ஃபூட்டிங் அதாவது பிரத்தையும் கன்சிடர் பண்ணியிருக்காது, டெப்த்தையும் கன்சிடர் பண்ணியிருக்காது, ஒன்லி கோஹெஷன் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்ப இண்டிபெண்டன்டா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார், அந்த கொஸ்டின் நல்லா வாசிக்கிறேன். அவன் கேட்டிருக்கிறது கியூ நெட் அல்டிமேட் சொல்லி எதை டிபெண்ட் பண்ணி கேட்டிருக்கானா வெறும் அல்டிமேட் பிரஷரை கேட்டிருக்கானா சாயிலோட, கியூ அல்டிமேட்டா கேட்டிருக்கானா, அல்டிமேட் பேரிங் கெபாசிட்டியை கேட்டிருக்கானா அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்ப இண்டிபெண்டன்ட் ஆஃப் போத் breadth and depth போடுது. ஓகே. அதுக்கடுத்து ஒரு சாயில்ல ஃபெயிலியர்ஸ் எப்படி கிரியேட் ஆகும், மோட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் மேல சொன்னேன், ஒரு ஃபுட்டிங்ஸோட கீழே இருக்கக்கூடிய ஜோனை 3 கேட்டகரியா பிரிச்சோம். ஜோன் 1 வந்து என்ன பிரிச்சோம் அப்படின்னா எலாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொன்னோம். ஜோன் 2 வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா அதுதான் வெட்ஜ் ஜோன்னு சொன்னேன், அதுக்கு ஒரு நேம்.
அது ஜோன் 2 வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஜோன். ஜோன் 3ங்கிறது லீனியர் ஜோன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல ரேங்கிங் ஜோன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். ஜோன் 2 ஜோன் 3 நமக்கு வந்து வீக் தான், சாயில் வீக் தான், ஸ்ட்ரென்த் இருக்காது. அது எப்படி இருக்குன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆகக்கூடிய போர்ஷன், அதனால பிளாஸ்டிக் ஜோன் சொல்லலாம்னு சொன்னேன். ஓகே, அப்ப அந்த 3 ஜோன்ல நடக்கக்கூடிய ஃபெயிலியர் மோட நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கலாம். கொஞ்சம் அதுல அந்த படத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவேன். அப்ப 3 வகையான ஃபெயிலியர் இருக்கு. ஜெனரல் ஸ்டேட் ஃபெயிலியர், லோக்கல் ஸ்டேட் ஃபெயிலியர், பஞ்சிங் ஸ்டேட் ஃபெயிலியர். என்னென்ன அந்த 3 வகையான ஃபெயிலியர் இருக்குங்கிறத ஓவரால் வியூவா இப்ப நான் சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல வந்து டீடைலா நடத்துறேன். இப்ப ஜெனரல் ஸ்டேட் ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னா, ரஃபா இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்கிறேன். இப்ப ஜெனரல் ஸ்டேட் ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னா, ஒரு சாயில் எடுக்கும். இதான் கிரவுண்ட் சர்ஃபேஸ் வச்சுக்கிறோம். மேல வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுக்கான ஃபூட்டிங்ல நிறைய வரும். அதுல ஒண்ணு எடுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இருக்கு. இந்த சாயில் இந்த போர்ஷன் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் போது இது ஜோன் 1. இதுல நடக்கக்கூடிய ஃபெயிலியர் தான் புது ஃபெயிலியர் சொல்லுவாங்க. ஜெனரல் சியர் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. அதே இந்த போர்ஷனுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த ஃபெயிலியர் மோட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லோக்கல் சியர் ஃபெயிலியர் சொல்லுவோம். இது ஆபத்து. ஃபெயிலியர்னாவே ஆபத்து தான் சொல்றேன், லோக்கல் சியர் ஃபெயிலியர். அது மேல இருக்கக்கூடிய இந்த போர்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபெயிலியர் சொல்லுவோம், பஞ்சிங் சியர் ஃபெயிலியர் சொல்லுவோம். இது 3வது. இத பஞ்சிங் சியர் ஃபெயிலியர் சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு ஃபெயிலியரும் எந்த மோடா இதுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொன்ன சென்ட்ரல் சியர் ஃபெயிலியர்னா எங்க நடக்கும் அப்படின்னா, சாயில் மேல வந்து ஒரு பல்ஜ் வந்து கிரியேட் ஆகும். ஒரு ஹேவ் வந்து உருவாகும். மணல் மேடு உருவாகும். சாண்ட் ரொம்ப டென்ஸா இருந்தாலும், கிளே ரொம்ப ஸ்டிஃபா இருந்தாலும் இது மாதிரி ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்கு. லோக்கல் சியர் ஃபெயிலியர்னா செட்டில்மெண்ட் நடக்கிறது. ஒரு இடத்துல இருக்க சாயில் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த இடத்துல செட்டில்மெண்ட் நடக்கிறது. பக்கத்துல இருக்கக்கூடிய சாயில் அந்த ஜோன் 2ல என்னன்னா லூஸ் ஆகும். அந்த இடத்துல நோக்கி ஜோன் 1ல இருக்கிற சாயில் மூவ் ஆகும். அப்ப இது வந்து லோக்கல் சியர் ஃபெயிலியர் முழுக்க எதை பத்தி பேசுது அப்படின்னா, செட்டில்மெண்ட் பத்தி தான் பேசுது. ஜெனரல் சியர் ஃபெயிலியர் சாயில் இருக்கக்கூடிய சியரை பத்தி பேசுது. நல்லா கவனிச்சுக்கிறீங்க, எக்ஸாம்ல கேட்பான். அதே லோக்கல் சியர் ஃபெயிலியர் செட்டில்மெண்ட் பத்தி பேசுது. அது மீடியம் டென்ஸ் அண்ட் மீடியம் கிளே இந்த மாதிரி இடத்துல நடக்கும். அதே பஞ்சிங் சியர் ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்னா, சடனா டக்குனு புதைகிறது. ஒரு பில்டிங் டக்குனு இடிச்சு விழுகுதுல ஒரு எடுத்துக்காட்டு நடக்கும்போது, அப்ப அந்த மோட் ஆஃப் த சாயில் எப்படி இருக்குன்னா, பிளாஸ்டிக் லேயாவோ இல்ல ரொம்ப சாஃப்ட் லேயாவோ இல்ல ஸ்டாண்டர்ட் டிராவல் இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்ட் லேயர் ரொம்ப லூஸா இருக்கும். பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதனால இந்த பஞ்சிங் சியர் நடக்குது. ஃபெயில் சடனா நடக்கும். அப்ப ஜெனரல் சியர் ஃபெயிலியர் நடக்கிறது மொத்தம் சியர் மோட் ஃபெயிலியர் தான். லோக்கல் சியர் ஃபெயிலியர் நடக்கிறது செட்டில்மெண்ட் மோட் ஃபெயிலியர் தான். ஆனா நம்மளுடைய பஞ்சிங் சியர் ஃபெயிலியர் என்னன்னா, டக்குன்னு சடனா ட்ராட் டவுன் நடக்கிற மாதிரி சாயில். அது பில்டிங் டக்குனு கொலாப்ஸ் ஆகி கீழ இறக்குற மாதிரி. அப்ப அது பிளாஸ்டிக்லயே, சாஃப்ட்லயே, லூஸ் சாண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல தான் நடக்கும். அப்ப மொத்தம் 3 மோட் ஆஃப் ஃபெயிலியர் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நீங்க கிராஃப் வந்து வரையணும். அந்த கிராஃப் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஓரளவு நெருக்கிட்டோம்னு இருக்கும். இன்னும் வந்து 1 ஹவர் கிளாஸ் தான் வெரி கெப்பாசிட்டியில இருக்கு. தியரி போர்ஷன் நடத்த, பார்முலா தியரி சேர்த்து நடத்த, ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ் தான் கொடுக்கணும் உங்களுக்கு. நான் கொடுப்பேன். அதுக்கடுத்து இதுல ப்ராப்ளம் மஸ்ட் பார்த்தாகணும். என்ன எக்ஸாம் பாயிண்ட் கேட்பான் அப்படின்னு ப்ராப்ளம் பார்க்கணும். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்க கொஞ்சம் திருப்திகரமா இருக்கலாம். ஓகே, ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு. சரி, ப்ராப்ளத்துல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். கான்செப்ட்ல 1 கேட்கறானா 2 கேட்கறானா 2. நான் நடத்துற இந்த போர்ஷன் வந்து ஃபவுண்டேஷன்ல 10க்கு 10 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி தான் நடத்துறேன் நான். அதுல நிறைய கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். அதனால இதுல நீங்க எதுவுமே இக்னோர் பண்ணிடக்கூடாது. நானே கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். ஓவரா படிச்சு தேவையில்லாத விஷயங்களை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் 2 நடக்கும்னு நினைக்கிறேன். என்விரான்மென்ட் இன்ஜினியரிங் நடக்கும். அதுல கொடுத்துருப்போம், செல் வைஸ் பாத்துக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், 15 யூனிட் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் ஆகுது. இந்த 15 யூனிட் டெஸ்ட் நல்லா எஃபெக்டிவா பயன்படுத்த பாத்துக்கங்க. அதுக்கடுத்து கரண்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த எம்சிக்கு 35 நாள் டிஸ்கஷன் ஃப்ரீயா வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு நான் சொல்லுவேன். யாரு இதுல வந்து ஒழுங்கா கரெக்டா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாவே நான் கொடுத்துருவேன். யார் வந்து கரெக்டா ஒழுங்கா லீவ் அதிகமா போட்டிருக்கீங்களோ அவங்களை வந்து அதுல ஃப்ரீயா நான் அலோவ் பண்ண மாட்டேன். உங்களுக்கான கிளாஸஸ் முடிச்சாச்சு, அவ்வளவுதான். இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது இந்த மாசத்துல முடிஞ்சிடும். நீங்க கரெக்டா நீங்க ஒழுங்கா டெடிகேட்டடா உழைச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 34 டிஸ்கஷன் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும், காசு கட்ட வேண்டியது. அது என்னன்னு நான் சொல்றேன். இன்னும் நாள் இருக்கு நமக்கு. மே 10ல தான் அது ஆரம்பிக்குது. நாள் நம்ம நிறைய இருக்கு.
அதனால இந்த 15 நாள் யூனிட் டெஸ்ட் எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிறீங்க. அந்த 15 யூனிட் டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒவ்வொரு யூனிட் வரும். ஆக்டிவிட்டி தனி யூனிட்டாவும் கொடுக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் பேப்பர் மேஜர் கொஸ்டின்ஸ் வரும். மொத்தம் 75 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கும். 75 100 கொஸ்டின் வரும். போக கொஸ்டின் கொஞ்சம் கூடும். இப்போதைக்கு 75 கொடுத்துருப்பேன். இதை பார்த்துக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஃபுல் டெஸ்ட் ஒரு 4 இருக்கும். மெகா டெஸ்ட் ஒரு 4 இருக்கும். சரி, ஃபைனல் ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் ஒரு 6 இருக்கும். மெகா டெஸ்ட் தான் 4 இருக்கும். மெகா டெஸ்ட்னா 3 கொஸ்டின் 4 கொஸ்டினா கொடுப்பேன் மொத்தமா உங்களுக்கு. எல்லாம் கலந்து பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாம் கலந்து. பேப்பர் 1 இப்போதைக்கு ஜெனரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 டெக்னிக்கலாவும் மாத்திட்டாங்க. அதனால வந்து இவ்வளவு பண்றோம், விடுபட்ட எல்லா டாபிக்கையும் சேர்த்து கூட உங்களுக்கு நடத்தி கொடுத்துறோம். இத்தனை டெஸ்ட் வைக்கிறோம், இனிமே வரிசையா டெஸ்ட் தான். எல்லாத்தையும் எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிறேன். பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்டிங்லே ஒரு டிகிரி லெவல்ல ஒரு போஸ்டிங் கிளியர் பண்ணிட்டு போய் உட்காந்துடலாம். டெய்லி என்னால மோட்டிவேட் பண்ண முடியாது, சொல்லதான் முடியும். என்னுடைய கடமையை நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான். என்னுடைய கடமையை நான் கரெக்டா முடிச்சு கொடுத்துருவேன். சொன்ன மாதிரி ஒரே ஆளா இருந்து 4 மாசத்துல உங்களுக்கு டோட்டல் ஒரு சின்ன ஒரு டாபிக்கோட விடாம எல்லாமே உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போறேன். நெருக்கிட்டோம், அவ்வளவுதான். அடிஷனல் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். நெருக்கிட்டோமே 10 யூனிட். அது விடுபட்ட விஷயங்கள் தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கிட்டத்தட்ட இதுல லீவ் வந்து இடையில வந்து ஒரு 10 to 15 நாள் டோட்டலா வரணும்னு வச்சுக்கோங்க. அந்த 10 to 15 நாள் போக 105 நாள் 106 நாள்ல டோட்டலா இருக்கக்கூடிய 10 யூனிட்டுக்கும் ஒரு லைனோட விடாம சிலபஸ்ல டெக்னிக்கலா நடத்தி கொடுத்துருக்கேன். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாது. நான் அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி நடத்தி கொடுத்துருக்கேன் ஒரே ஆளா. இந்த எஃபெக்டிவ் நீங்க நல்ல இந்த கரெக்டா எஃபெக்டிவா பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் கிளியர் பண்ண தடுக்க முடியாது. ஓகே, இதோட கட் பண்றேன். ஈவினிங் வந்து அடிஷனல் டாபிக் வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் கேபிள்ல இன்னும் இருக்கு, ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டு லாஸ்ட் 1/2 மணி நேரம் ஜிபிஎஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அது ஜிபிஎஸ் மீதி ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் அடுத்த செஷன்ல வரும். அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்கு. விடுபட்டதெல்லாம் நைட் செஷன்ல. மார்னிங் செஷன்ல அடுத்த ஒரு 7 நாள், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கு, இன்னும் ஒரு 6 நாள் இருக்கு. ஃபவுண்டேஷன் போகும் மார்னிங் எல்லாமே. ஓகே ஓகே சார், இதோட கட் பண்றேன். ரெக்கார்டிங் கிளாஸ் தான் மேக்ஸிமம் நம்பரா போயிருக்குது, கவனிச்சிட்டு இருக்கீங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா இப்ப போல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, இதோட கட் பண்றேன். தேங்க்யூ.